நீட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் போன இடத்துல முதலமைச்சரோ ஒரு மகனோ நீட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. இறந்து போன அந்த ஆத்மாக்கள் கூட அவங்க பதில் சொல்ல. கிட்டத்தட்ட 40 பேர் மாணவ மாணவிகள் நீட்டு வரும் இந்த ஆட்சி வந்தால் நம்பினாங்க பாருங்க. அந்த தற்கொலை கூட அவங்க பதில் சொல்லல. அமைச்சரவை பட்டியலே வெளியிட்டாங்க. இந்த மாதிரி நகைச்சுவை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? பார்க்கலையாங்க. நான் சோசியல் மீடியா நான் காட்டுறேன். தாவேக்காவோட அபிஷியல் வெப்சைட்ல அதுதாங்க நான் பாருங்க எவ்வளவு பொறுமையா இருந்தேன். எனக்கு அந்த பொறுமை இருக்கு. பிரச்சாரத்தை ஓவரால் 214 தொகுதிகளுக்கும் கவர் பண்ண முடியும். 2011-16 அம்மையார் ஜெயலலிதா எத்தனை பொதுக்கூட்டங்கள் எத்தனை மாவட்டங்கள்ல போட்டாங்க, எப்படி ஜெயிச்சாங்கன்ற வரலாறு எடுத்து பாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சோசியல் மீடியால இருக்கிறத உண்மை நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதான் பிரச்சனை. எந்த இடத்துல ஸ்டாலினோட ராகுல் நின்னு பண்ணலையே சார், அப்புறம் எப்படி மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும்? அவங்களுக்குள்ள களத்துல ஒருங்கிணைப்பே கிடையாது. 2021 1,98,872. இப்ப 2026 2,03,832 தான் வந்திருக்கு. இதுல எங்கெங்க 25% எக்ஸ்ட்ரா வந்தது? வணக்கம் நேயர்களே. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் பலவும் திமுக ஆட்சியை மீண்டும் தொடர்வதாக சொன்னதை நம்ம பார்த்தோம். ஆனால் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதம் பதிவாகி இருப்பது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியா இல்லை விஜய்க்கான ஆதரவு அலையா என்று பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த சிறப்பு அமர்வில் இது பற்றித்தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மிடையே திமுக சார்பில் அதன் செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் இணைந்திருக்கிறார். இதேபோல அதிமுக சார்பில் அதன் செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் திருமதி சிவசங்கரி இணைகிறார். தாவேகா சார்பில் செய்தி தொடர்பாளர் திரு அனந்தஜித் இணைகிறார். மூவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். முதல்ல இந்த வரலாற்று வாக்குப்பதிவு சதவீதம் பற்றி நம்ம பேசுவதற்கு முன்பாக தந்தி டிவி சார்பில் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் 234 தொகுதிகளுக்கும் சென்று ஒரு கருத்து கணிப்பை நடத்தணும். அதனுடைய ஓவரால் ரிசல்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் மாலை மலர் சார்பில் மக்கள் குரல் மூலமாக மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். உங்களுக்காக ஒரு அறிமுகம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பக்கம் தந்தி டிவி செய்தது சயின்டிஃபிக் அறிவியல் ரீதியான ஒரு கருத்து கணிப்பு, இன்னொரு பக்கம் மாலை மலர் செய்தது மக்கள் குரல். அவங்களுடைய கருத்துக்களை பேஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை வாங்கி அதை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஓவரால் ரிசல்ட்ஸில் தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக கூட்டணிக்கு சாதகமாக 98 தொகுதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக 91 தொகுதிகள் இருக்கும் என்று தெரிய வந்திருக்கின்றது. இதே போல தாவேகாவுக்கு சாதகமாக 2 தொகுதிகள், 43 தொகுதிகளில் கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு நம்முடைய தந்தி டிவி கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிய வந்தது. அந்த பக்கம் மாலை மலர் மக்களிடம் கருத்து கேட்டபோது திமுக கூட்டணிக்கு சாதகமாக 109 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக 50 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. தாவேகாவுக்கு சாதகமாக 64 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மாலை மலரும் சுமார் 11 தொகுதிகளில் கடும் போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. நீங்க பார்க்கக்கூடிய இந்த நம்பர்ஸும் இப்ப தேர்தலில் பதிவாக இருக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு சதவிகிதமும் உங்களுக்கு எப்படி இருக்கு? பார்ப்பதற்கு ஒற்றுமை இருக்கா, இல்ல இதுவும் களத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவும் மாறுபடுதா? முதல்ல திரு மதிவாணன். இல்லை, நாங்கள் பொதுவாகவே கருத்து கணிப்பை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, முதல் விஷயம். ரெண்டாவது நாங்கள் ஒரு இலக்கு சொன்னோம்ல 200 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னது நாங்கள் சொன்ன கருத்து இல்லை. அது தமிழ்நாட்டு மக்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 221 சட்டமன்ற தொகுதியாக முன்னிலை பெற்றதை வச்சு தான் நாங்கள் சொன்னோம். மக்கள் கருத்தை தான் நாங்கள் சொன்னோமே தவிர மக்கள் கொடுத்த முடிவை அடிப்படையாக சொன்னோம். நாங்கள் கருத்தாக கூட சொல்லலை. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் மனசில் நாங்கள் கொடுத்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது. அவங்களுக்கு தேவையானதை ஒவ்வொன்றத்தையும் பார்த்து நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதே நேரத்தில் மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது எங்கெல்லாம் குரல் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் குரல் கொடுத்துருக்கோம், கண்டிச்சிருக்கோம். மாநில உரிமை சார்ந்த பிரச்சனை வந்தால் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கோம். அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துருக்காங்க. அதில் நாங்கள் வெற்றி பெற்றோம். அதுக்கு அடுத்தது ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவர் மூலிமா சந்தேகம் கேட்குறன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்கும் போதும் நாங்கள் தைரியமாக குரல் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து தான் 221 தொகுதியாக எங்களுக்கு அதை ஆதரவாக கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு கருத்து கணிப்புகளில் நம்பிக்கை இல்லை, உங்களை பொறுத்த வரைக்கும் 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றின்ற நம்பிக்கை இல்லை. நீங்கள் தேர்தல் முடியும் போது 4ஆம் தேதி நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. 200க்கு மேலே நாங்கள் வெற்றி பெற தான் போகிறோம். எதிர்கட்சி எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்ணு கட்டின வரைக்கும் எதிர்கட்சி இல்லைன்றது தேர்தல் முடிவில் தெரியும். திருமதி சிவசங்கரி, எதிர்கட்சியே இல்லை, எங்கள் கண்ணுக்கே தெரியல, 200 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் தான் அப்படிங்கிறாரு. இல்லை கண்ணுக்கே ஆளுங்கட்சியே தெரியலன்னு தான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பரப்புரையே எடுபடல சார். அடுத்து நீங்கள் கருத்து கணிப்பை பற்றி கேட்டீங்க. ஒட்டுமொத்தமாக கருத்து கணிப்புக்காக பல பேர் களத்தில் இந்த வெயிலில் போராடி மக்கள்கிட்ட இல்லை அறிவியல் ரீதியாக கேட்டிருக்கீங்க. இரவும் பகலும் பாராமல் கருத்து கணிப்பு எடுத்திருக்கீங்க. அதில் பல கருத்து கணிப்புகள் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதை தாண்டி மக்கள் தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அதனால் நான் ஒரு
அதாவது அதிமுகவின் செய்தி தொடர்பாக பார்க்கும்போது நாங்கள் ஜெயிப்போன்றது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அது போகிற போக்கில் சொல்ல வரலாற்றிலே காணாத அளவுக்கு வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்பொழுதெல்லாம் ஆட்சி மாற்றம் வருகிறதோ, ஆளுகின்ற கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறதோ, ஆளுகின்ற கட்சிக்கு எதிரான ஒரு அலை இருக்கோ, அப்போல்லாம் அதிகமான வாக்குப்பதிவுகள். அது 2006 2011 தான் ஒரு மோசமான காலகட்டம். தொடர் மின்வெட்டு, ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு போன்ற காரணங்கள் மக்கள் அலையாக வந்து 78.29% பதிவு பண்ணாங்க. அதற்கடுத்து 2.0 இப்போ நடக்கிற ஆட்சின்றதை நான் தொடர்ந்து பதிவு பண்ணும்போது இப்பொழுது 85% பதிவாயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பெல்ட்லாம் அதிகபட்சமாக இருக்குது. சங்ககிரி, குமாரபாளையம், கரூர், கொங்கு மண்டலம்லாம் 90 கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. எடப்பாடியார் தொகுதியிலிருந்து எல்லாமே. அதை பார்க்கும்போது என்னன்னா, இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அலை ஆட்சியாளருக்கு எதிரான அலை எங்களுக்கு சாதகமான அலையை நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பா இன்னும் நம்ம இதை ரொம்ப ஆழமா பேச வேண்டியிருக்கு. இந்த ஸ்பெசிபிக் நம்பர்ஸ்ல உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா? நீங்க அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக தந்தி டிவி மக்கள் வந்து அந்த எடுக்கிற சாம்பிள் வந்து மொத்தமா எடுக்க முடியாது. 1.5 லட்சம் பேர் இருப்பாங்க. அதனால அதை நான் மதிக்கிறேன். அந்த களத்துல போராடின கள போராளிகளுக்கெல்லாம் என்னுடைய நன்றி. அடுத்து அங்க தந்தி டிவியும் வந்து நீங்க எடுத்திருக்கீங்க. அதுல வந்து எனக்கு நிறைய வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் இருக்கு. நீங்க 98 போட்டிருக்கீங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார். கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. அடுத்து கடும் போட்டின்றீங்க. இல்ல நீங்க என்ன நம்பர்ஸ், உங்களுக்கான நம்பர்ஸ் என்ன எதுவா இருந்தா சரியா இருந்திருக்கும் அதிமுக கூட்டணிக்கு? கண்டிப்பா ஒரு 150க்கு மேல போட்டுருந்தா 150 தொகுதிகளுக்கு மேல அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. திரு ஆனந்தஜித். இல்லை ஆக்சுவலி இதில் கொஞ்சம் டிஸ்கிரிபன்சிஸ் நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இது நீங்கள் எடுத்தது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு ரொம்ப முன்னாடி, அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வெளியில் வந்துருச்சு. அப்போ எனக்கு என்னென்னா வந்து எலெக்ஷன் டேட்டில் வந்து தேர் ஹஸ் பீன் சம்திங் ஹேப்பன். ஒரு வரலாறு காணாத ஒரு தேர்தலாக, வரலாறு காணாத அளவுக்கு ஒரு டேர்ன் அவுட் நடந்திருக்கு. அன்னைக்கு கதையிலிருந்து தான் இது துவங்குது. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 70-75% வாக்குகள் எதிர்பார்த்து தான் வந்து நம்ம எல்லா ப்ரீபோலும் போனோமே. இப்போ நீங்க முடிவெடுத்த மக்கள் தானே அன்னைக்கு போய் ஓட்டு போட போறாங்க. நான் சொல்றது சர்வேவை சொல்றேன். நான் சர்வே எடுத்தவங்களும் சர்வேவை கன்க்ளூட் பண்ணவங்களோட முடிவும் மக்களின் முடிவும் வேற வேறையா இருந்துச்சுன்றது தான் என்னுடைய புரிதல். நம்ம ஒரு 70-75% வாக்குகளை ஆன்டிசிபேட் பண்ணி தான் வந்து அந்த சர்வேகளோட முடிவுக்கு வந்தோம். தவறும் வந்து இந்த மாதிரி ஒரு செஃபாலஜிஸ்ட் சர்வே எப்படி இருக்கும்னு கூட ஓரளவுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. எப்படி போவோம் அப்படின்னா வந்து போன வாட்டி ஓட்டு இருந்தது எப்படி, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கிரவுண்டிங் எப்படி, அங்கே தொகுதி பிரச்சனை எப்படி, இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் ஆன் பண்ணுவீங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2026 ஒரு புது ஃபோர்ஸ் வந்து நிற்கிது. அந்த புது ஃபோர்ஸ் வந்து பிரைம் ஃபோர்ஸாக மாறிடுச்சு. இதுக்கப்புறமா அதை வந்து ஒத்துக்க மாட்டேன்னு யாரும் சொல்லுவாங்கன்னு நான் நம்பலை. அப்போ அந்த பிரைம் ஃபோர்ஸாக மாறும்போது இது கொடுக்கக்கூடிய அந்த அரித்மெட்டிக்ஸ் வந்து எல்லாமே மாறும். அதை தான் வந்து நீங்கள் தலைப்பாக வச்சுருக்கிறீங்க. அந்த வார்த்தையை நான் வந்து தலைப்பு மாற்ற மாட்டீங்கன்னு என்ற கான்ஃபிடென்ஸில் சொல்கிறேன். இது வந்து சொல்கிறது வந்து ஒரு மாற்றத்தை முன்னறிவிக்குதா இல்லை விஜய்க்கான ஒரு ஆதரவு அலை? ரெண்டு ஒன்று தான். விஜய் அவர்களுக்கான ஆதரவு அலை தான் ஆட்சி மாற்றத்தை மாறப்போகுது. நம்பர்ஸ் பார்த்துருவோமா? இந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம்? நம்பர்ஸ் என்ன சொல்லுது? வாக்கு சதவிகிதம் இதுவரை இல்லாத அளவுக்கு, தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவிகிதம். கார்ட்ஸ் ப்ளீஸ். 2026 சட்டமன்ற தேர்தலில் 85.14% வாக்குகள் பதிவானது. இது சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் முதல் முறை. 2021 கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 72.73% வித்தியாசம் பாருங்க. 82, 85 ஏறக்குறைய ஒரு 13% வாக்குகள் வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடிகிறது. திரு மதிவாணன், பொதுவாகவே சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு சதவிகிதம் திடீர்னு கணிசமான அளவுக்கு அதிகரிக்கும் போது அது ஆட்சிக்கு எதிரான அலைதான் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து? இல்லை, அதாவது வாக்கு சதவீதம் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்கள. எஸ்ஐஆருக்கு முன்னாடி வந்து 6,41,00,000 தோராயமாக, எஸ்ஐஆருக்கு அப்புறம் 5,73,00,000, அதில் போலிங் வந்து 4,87,70,220ன்னு வச்சுப்போம். நீங்கள் கடந்த தேர்தலில் 2021 6,29,00,000 5,58,00,000, அதில் 73.63% கரெக்டுங்களா? அப்படி கணக்கு போட்டால் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்ட 70 லட்சம் வாக்காளரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, இது வெறும் 5,73,73,76,000 தான் இருக்குது. அப்படின்னு கணக்கு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக 100ல் 40 மார்க் வாங்குறதுக்கும் 50ல் 40 மார்க் வாங்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ முழுக்கவே எஸ்ஐஆர் காரணம் தான் இந்த நம்பர். நீங்கள் அந்த அதே மக்கள் தொகையிட நீங்கள் கணக்கு போடுங்க, அந்த ஓட்டர்ஸோட நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா இந்த வாட்டி 76% தான் வரும். எஸ்சிஆரில் நீங்கள் தான் 70 லட்சம் பேர் நீக்கிட்டீங்களே. அப்போ அந்த 70 லட்சம் பேர் நீக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் குறைஞ்சிடுறாங்கல்ல. இல்லை, இப்போ குறையும் போது அதிகமாக தானே காட்டும். இப்போ உங்கள் லாஜிக்கே வந்தாலும் கூட 73% அப்படிங்கிறது ஒரு 80% வரைக்கும் பதிவாச்சுன்னா நீங்கள் சொல்றது எஸ்ஐஆர் எஃபெக்ட்னு எடுத்துக்கலாம். எஸ்ஐஆரில் 70, நான் திரும்பவும் சொல்கிறேன், டோட்டல் ஓட்டர்ஸ் கடந்த முறை வந்து 4,58,00,000 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த வாட்டி 4,87,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா வெறும் 30 லட்சம் ஓட்டு தான்
சராசரி 234 தொகுதி கணக்கு போட்டிங்கன்னா ஒரு தொகுதி 9,000 12,000 ஓட்டு தான் வரும். ஒரு பூத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா 30,000 வெறும் 30 ஓட்டுலேருந்து வெறும் 55 ஓட்டு தான் வரும். இந்த வெறும் 30 லட்சம் வாக்கு கணக்கு போட்டிங்கன்னா ஓவரால் கணக்கு போது 6.615% தான் வருது. அப்போ எப்படி போட்டாலும் இது திரும்ப திரும்ப வந்து இந்த 4ஆம் தேதி வரைக்கும் இந்த கணக்கு சொல்கிறதுக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஏங்க நான் என்ன சொல்கிறேன், போன வாட்டி 4,58,00,000 எக்ஸ்ட்ரா எவ்வளோ வந்துருக்குது, 30 லட்சம் ஓட்டு. இதில் 16 லட்சம் ஓட்டு வந்து நியூ ஓட்டர்ஸு. அப்போ எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டவங்க வெறும் 14 லட்சம் தானே. 21 தேர்தலில் நம்ம பார்த்தோம், பல சட்டமன்ற தொகுதிகளில் 5000 ஓட்டு வித்தியாசத்தெல்லாம் கூட 149 டி நகர்ல நடந்தது. கேளுங்க, கேட்டு முடிங்க. அல்ல, பல சட்டமன்ற தொகுதிகளில் 5000 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு பறி போச்சு. வெளிப்படையா சொல்றேன், இருமுனை போட்டுனா போலிங் ஒரு மாதிரி இருக்கும், மும்முனை போட்டினா போலிங் ஒரு மாதிரி இருக்கும், 4 முனை போட்டினா போலிங் ஒரு மாதிரி இருக்கும். சகோதரி சொன்னாங்கல்ல, 2016 6 பேர் முதலமைச்சர் கேண்டிடேட். திமுக முதலமைச்சர் கேண்டிடேட், அதிமுக முதலமைச்சர் கேண்டிடேட், அன்றைக்கி மக்கள் நல கேண்டிடேட் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட், பாமக அன்றைக்கி ஒரு கேண்டிடேட்டு, அப்புறம் பிஜேபி தனியாக நின்னாங்க. அன்றைக்கி நாம் தமிழர் புதுசாக ஒரு கட்சி வந்து நின்றுந்தாங்க. இவ்வளோ பேர் நின்று அந்த தேர்தலில் எவ்வளோ போலிங் ஆச்சு கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ ஒன்றும் பெரிய போலிங் வித்தியாசமே வரலையே. நீங்கள் உங்கள் திருப்திக்காக நீங்கள் 4 நாளைக்கு இதை சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4ஆம் தேதி வரைக்கும் சொல்லலாம் இந்த கணக்கை. இது போலிங் அதிகமாகிடுச்சு, போலிங் அதிகமாகவே இல்லை. நீங்கள் அந்த பழைய 2021 வாக்காளராக போனீங்க, நீங்கள் டேர்ன் ஓவராக கணக்கு போடுறீங்க. அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், 50க்கு 40 வாங்குறதுக்கும் 100க்கு 40 வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ முழுக்கவே எஸ்ஐஆருடைய விளைவு தான் இந்த நம்பர். நாங்கள் தான் சார் இறங்கி வேலை செஞ்சுருக்கோம். எந்த கட்சி இறங்கி வேலை செஞ்சது? திரு அனந்தஜித், எஸ்ஐஆரோட விளைவு தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாம். விஜய் அலையும் இல்லை, எழுச்சியும் இல்லை அப்படிங்கிறாரு. இல்லை, அதில் ஒரு புரிஞ்சிக்காத ஒரு கிரே ஏரியா ஒன்று இருக்குது. அதை வந்து நிறைய பேர் வந்து பார்க்க தவிர்த்துக்கிறாங்க. முதல்ல வந்து 6,28,00,000 வாக்காளர்கள் 2021 இருந்து 73% தான் நீங்கள் போலானதாக சொல்லக்கூடிய 4.5 கோடி, 4,57,00,000. இதில் என்னன்னா வந்து அதுக்கப்புறம் எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டது 70 லட்சம் வாக்குகள் கிடையாது, 1 கோடி வாக்குகள். 97 லட்சத்தி சொச்ச வாக்குகள் நீக்கி இருக்கிறாங்கிறதா எலெக்ஷன் கமிஷனர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வாக்குகள் ஏன் டிஃபரன்ஸ் வந்து அது ஒரு 30 லட்சம் அங்கேயும் இங்கே டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2021 அப்புறமா 2026 வாக்கு வாங்கியவர்கள் தான் அந்த 30 லட்சம் பேர். இந்த 30 லட்சம் பேரை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. நம்ம 70 லட்சம் நீக்கிட்டோம் இல்லை, நீக்கினது 1 கோடி, புதுசா உள்ள வந்திருக்கிறது 30 லட்சம். இந்த 2 வித்தியாசம் இருக்கு. அதை நீங்க அக்ரிகேட் பண்ணி தான் 70 லட்சம் சொல்ல முடியும். இப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு போலிங்கான வாக்கு வந்து 4.5 கோடின்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த 4.5 கோடிக்குள்ள 1 கோடி போகஸ் ஓட்டு இருந்திருக்கிறதா சொல்லுது எஸ்ஐஆர். அந்த 1 கோடி போகஸ் ஓட்டும் போலா இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் லாஜிக்கலா யோசிச்சோம்னா போகஸ் ஓட்டுன்றதுதான் முதல்ல போலாகும், தேடி போலாகும். இப்போ போன 2021 கடைசி 1 ஹவர்ல 12% வாக்கு போலானதுக்கும் 2026 கடைசி 1 ஹவர்ல 1.5% வாக்கு போலானதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இல்ல, இப்ப அந்த போகஸ் ஓட்டு கான்செப்டே இல்ல. அதை நான் என்ன சொல்றேன்னா, அந்த போகஸ் ஓட்டு 2021 உள்ள இருந்துச்சு. அதை நம்ம வந்து 1 கோடி ஓட்டுல இருந்து ஒரு 30% ஓட்டை பிரிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, அந்த 4.5 கோடி வாக்காளர்கள்லயும் ஒரு 4,20,00,000 வாக்காளர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர்கள், அன்னைக்கு ஓட்டு போட்டவங்க நான் சொல்றேன். அந்த 4,20,00,000 கம்பேர் பண்ணி இப்ப இந்த 4,88,00,000 கம்பேர் பண்ணி பாருங்க. இது வெறும் 30 லட்சம் வாக்குகள் கிடையாது. இது சற்றொப்ப 70 லட்சம் வாக்குகள். 68 இருந்து 72 லட்சம் போஸ்டல் பேலட் ஓட்ஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய நம்பர். நீங்க 60 லட்சம் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா கூட தொகுதிக்கு 25,800 சொச்ச வாக்குகள் கூட வந்திருக்கு. 500 ஓட்டு, 400 ஓட்டு, 140 ஓட்டு, 1500 ஓட்டு டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கும் போது 2 கார்னர் ஃபைட்ல நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்களே சொல்றீங்க பல இடங்கள்ல 5 கார்னர் ஃபைட், 6 கார்னர் ஃபைட்னு. அப்ப அந்த 25,000 ஓட்டு என்ன மேஜிக் பண்ணணும் நமக்கு தெரியாது. முதலில் 30 லட்சம் வாக்குகள் புதுசா வந்திருக்கு, முதல் தலைமுறை வாக்காளர்கள் சொல்றோம். திமுகவின் வாக்கை எங்கெங்க தாவேக்கா பிரிசைஸா ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன்னு நான் சொல்றேன். நீங்க வெறும் இளைஞர்கள் 30 வயசுக்கு உட்பட்டவங்க 40 வயசுக்கு உட்பட்டவங்கள ஒரு ரேஷன் மட்டும் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், திமுகவின் ஹார்ட்கோர் வாக்கு வங்கியா எதெல்லாம் இருந்துச்சோ அதை தாவேக்கா பிரிசைஸா டார்கெட் பண்ணியிருக்கோம். நாங்க அதனாலதான் இந்த தேர்தலில் கொஞ்சம் கூட இம்மி பெசங்காம, கொஞ்சம் கூட டைல்யூட் ஆகாம திமுகவை மட்டுமே டார்கெட் பண்ணிருந்தோம். இன்னைக்கு அது பலன் அளிச்சிருக்கு. இளைஞர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், பெண்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர், மைனாரிட்டின்னு சொல்லக்கூடிய சமூகத்தினர், அதை தவிர கோஸ்டல் பெல்ட்ல இருந்து பிரிசைஸா பெரிய வாக்கு வங்கி நாங்க உடைச்சிருக்கோம். அது பெரிய டிஃபரன்ஸ் காட்டும் நான் சொல்றேன். நம்பரே வந்து நீங்க வெறும் எஸ்ஐஆர் பார்த்துக்காதீங்க, எஸ்ஐஆர் தாண்டி ஒரு பெரிய நம்பர் போலா இருக்குன்ற. தொடர்ந்து பேசுவோம் மேடம். இப்போ அவர் சொல்றாரு, இப்போ எஸ்ஐஆருடைய விளைவு அப்படின்னு திமுக சொல்கிறது. திரு அனந்தஜித் வந்து இல்ல ஒரு எழுச்சி உண்டாயிருக்கு, அது எங்க பக்கம் தான் இருக்குன்னு சொல்றாரு. நீங்க என்ன பாக்குறீங்க? இல்ல அவர்
இப்போ தோல்வி பயம் வந்துருச்சு சார் திமுகவுக்கு. அது உறுதி செய்யப்பட்டது, தோல்வின்றது திமுகவுக்கு உறுதி செய்யப்பட்டது. அப்போ அவங்க காரணத்தை தேடுவாங்க. அதாவது தேர்தலுக்கு முன்பே எஸ்ஐஆர்னு அவங்க பதட்டப்பட்டாங்க. இப்போ எல்லாருமே எஸ்ஐஆர் தேவை, ஒரு சீர்திருத்தம் தேவை, இறந்து போனவங்க டபுள் என்ட்ரி எல்லாம் நீக்கணுமா வேணாமா, அதுக்கு எந்த அளவுக்கு போராட்டம் நடத்தினாங்க. இப்போ திரும்ப எஸ்ஐஆரே கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க மக்களுக்கு எதையுமே நல்லது செய்யல. அவர் சொன்னார் பாரு, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அதிமுக இல்லைன்னு. பரப்புரை ஜூலை 11 நிர்ணயிக்கப்பட்ட தேதி வரைக்கும் எடப்பாடியார் சுற்றுப்பயணத்துல இருந்தால் மூளைக்கு மூளை மக்களை சந்திச்சாரு. எங்களை போல செய்தி தொடர்பாளர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள் சுற்றுப்பயணத்துல இருந்தோம். கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ அப்பா புள்ள தங்கச்சியை தவிர்த்து யார் இருந்தாங்க தமிழ்நாட்டில்? அதுவும் எல்லா இடங்களுக்கும் போனாங்களா? ஸோ அவங்க கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் திமுகவே இல்லை. அவங்க பரப்புரையே தோத்து போச்சு. காரணம் என்னன்னா, போன 2-3 மந்திரிங்க போன இடத்துல கூட மக்கள் சுத்தி வளைச்சிட்டாங்க. எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, ஆதாய கொலைகள், ஆணவ கொலைகள், தீண்டாமை பிரச்சனைகள், வேங்க வெயில், நாங்குநேரி போன்றவங்களாம் அந்த பிரச்சனைகளுக்கு அவங்க பதில் சொல்ல முடியாதனால எடுத்து போட்டுறாங்க மீடியாலன்றதுனால அவங்க டோட்டலா பரப்புரைய முழுவதுமா புறக்கணிச்சிட்டாங்க. அதனால அது பிரச்சாரம் வாக்குப்பதிவு எல்லாம் சொல்றீங்க, இல்ல நம்ம சுருக்கமா முடிச்சுக்கலாம். நான் கேட்க வர்றது என்னன்னா, இப்ப 30 லட்சம் வாக்குகள் எப்படி பார்த்தாலும் 25 இருந்து 30 லட்சம் நம்ம நம்பர்ஸ் தான் பார்க்கணும். நம்பர்ஸ் பார்த்தா 30 லட்சம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க சதவீதம் அவர் சொன்னா கூட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த 30 லட்சம் வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக விழுந்திருக்கும்னு பாக்குறீங்களான்ற? கண்டிப்பா அதுதான் நான் இப்ப சொல்ல வரேன். இப்ப பாருங்களேன், எப்பொழுதெல்லாம் ஆட்சியாளருக்கு எதிரான மனநிலை நான் ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, 2021 எங்களோட ஆட்சி சரியா இல்லைன்னா வாக்கு சதவீதம் அதிகமா இருந்திருக்கும். ஆனா எங்களோட ஆட்சி சிறப்பா இருக்கிறதுனால தான் 3% வித்தியாசத்துல நாங்க வந்து தோத்து போனோம். அவர் சொன்னார் பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு. 140 ஓட்டு டி நகர்ல கிட்டத்தட்ட 20 தொகுதிகள் 500 1000 ஓட்டு வித்தியாசத்துல தான் 20 தொகுதியிலே நாங்க இழந்தோம் தென் மாவட்டங்கள்ல. இல்லைன்னா நாங்க தான் ஆட்சி அமைச்சிருப்போம். அதனால அவர் சொல்ற மாதிரி 30 லட்சம் ஓட்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆட்சியை தீர்மானம் பண்ணக்கூடிய ஓட்டா இருக்கும். அது வந்து படித்த இளைஞர்களோ மாணவர்களோ ஒட்டுமொத்தமா 3 தலைமுறையா அதிமுக திட்டங்களால் பயன்பெற்றவர்கள் எங்களுக்கு தான் போட்டிருப்பாங்க. 4ஆம் தேதி கவுண்டிங்க்கு நான் இங்க வரப்போறேன். அப்பொழுது நீங்க பார்க்க போறீங்க. இன்னும் இந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வரலாற்று ரீதியாக எந்தெந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டா இன்னும் ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். 1951 பொது தேர்தலில் இருந்து நம்ம பார்க்குறோம். 54, 46, 70, 76, 72, 61, 65, 73. 1984க்கு பிறகு பாருங்க, மறுபடியும் ஒரு 70% தொடர்றதுக்கே பாருங்க. 2006 தான் 70% வாக்குகள் வந்து முதல் முறையாக பதிவாகிறது. அதற்கு முன்பு ஏறக்குறைய ஒரு 4 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் 60, 63, 69 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தல் பார்ப்போமா? ஒரு 4-5 சட்டமன்ற தேர்தலில் இந்த ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு கடைசியாக பாருங்க. 2006 16% உயர்ந்திருக்கு, 11 11% உயர்ந்திருக்கு, 16 சட்டமன்ற தேர்தலில் 18% உயர்ந்திருக்கு, கடைசியாக இருந்த 21 சட்டமன்ற தேர்தலில் 6.22% உயர்ந்திருக்கு, தற்போது 26 5.53% வந்து உயர்ந்திருக்கு. இப்போ திருமதி சிவசங்கர், இப்போ நீங்கள் சொன்ன கணக்குப்படி பார்த்தாலுமே இப்போ பாருங்க, 21 6% உயர்ந்திருக்கு, 26 5% தான் உயர்ந்திருக்கு. அப்போ ஆட்சிக்கு எதிரான அலை இல்லைன்னு தானே உங்களுடைய கான்செப்ட்? நீங்க அந்த 18 எல்லாம் பாருங்க சார், அந்த 11 பாருங்க, 11 பாயிண்ட். அப்ப என்ன பாப்புலேஷன், என்ன மாதிரி மக்கள் தொகை, என்ன ஓட்டு எண்ணிக்கை, அதை கணக்கீடு பண்ணும்போது அவங்களுடைய ஆட்சி காலங்களில் தான் அதிக பர்சன்டேஜ் என்ன இருக்கு, ஓட்டு சதவீதமே பதிவாயிருக்கு. ஸோ ரெக்கார்டை பொறுத்து தான் நம்ம பேச முடியும், ரெக்கார்டு இல்லாமல் நம்ம பேச முடியாது. இது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் 2016 பாருங்க, 18% வாக்கு. இந்த இடத்துல உயர்ந்ததா அதிகபட்சம் சொல்லக்கூடியது அது 18% வாக்கு. ஆனால் அந்த இடத்துல ஆட்சி மாற்றம் நிகழவே இல்லை. திரும்ப அஇஅதிமுக ஆட்சியில் உட்காந்தாங்க. ஸோ இந்த பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண முடியாது. அந்த ஓட்ஸ் எந்த இடத்துல இருக்க கோர் ஓட்ஸ் உடைச்சிருக்கிறோமா, ஸ்விங் ஓட்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றதான் பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் அது 3 கார்னர் ஃபைட் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து அஃபிஷியலி 4 கார்னர் ஃபைட்னு ஆரம்பிச்ச எலெக்ஷன் கடைசியில் 6 கார்னர் ஃபைட் வரைக்கும் போச்சு பல தொகுதிகளில். அதனால இந்த நம்பர்ஸ் போல்ற பற்றி நமக்கு பெருசாக வரி கிடையாது. நமக்கு தேவை என்னன்னா, யாரை டார்கெட் பண்ணியிருக்காங்க, யார்கிட்ட இருந்து எவ்வளோ ஓட்டை பிரிக்கிறாங்க, கோர் ஓட்ஸ் யாருக்கு பாதிச்சிருக்குன்றது தான் இந்த எலெக்ஷனில் ஒர்க் ஆக போகுது. அதை தான் நான் சொல்கிறேன், எங்களுடைய ப்ரிசைஸ் டார்கெட்டிங் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது ஆட்சி மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத என்னோட பாயிண்ட். இதில் என்னன்னா, வெறும் வந்து அந்த போன வாட்டிக்கு இந்த வாட்டிக்கு இருக்க போல் டிஃபரன்ஸை தாண்டி, இது வந்து நீ வந்து அக்ரிகேட் பண்ண நார்மலைஸ் பண்ண அந்த வேல்யூ, இது போல் டிஃபரன்ஸை தாண்டி வாக்காளர்கள் எண்ணிக்கை எத்தனை, அது எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றதெல்லாம் நம்ம களத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாம் சேர்ந்து தான் அக்கௌண்ட் ஆகும் அப்படின்ற திருமதிவான். இல்லை, அதனால தான் நான் முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக சொன்னேன். தேர்தல் மும்முனைனா ஒரு மாதிரியாகவும் 4 முனைனா ஒரு மாதிரி. 2006 நீங்கள் 16.9% காட்டுறீங்க. அப்போ 2006 யார் வந்தாங்கன்னா தேமுதிகன்னு ஒரு புது கட்சி வந்தது. அவங்க வந்து ஓட்டு சதவீதத்தை வரும்போது மக்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி 2016 நான் குறிப்பிட்டு சொன்னேன், 6 முனை போட்டியாக இருந்தது. அன்றைக்கி 6 முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொன்னேன். ஸோ அதுவும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எப்போல்லாம் மக்களுக்கு வந்து 2 முனை 4 முனைன்னு போட்டி வருதோ அப்போ வந்து ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு யதார்த்தமான உண்மை.
இந்த வாட்டி இன்க்ரீஸ் ஆகலைன்னு நான் சொன்னேன். அதை தான் 5.53 வருதுன்றதையும் நீங்கள் ஒத்துக்கிறீங்க. 74 லட்சம் பேர் நீக்கோன்றது எப்படின்னா, வெளிப்படையாக ஒரு விஷயத்தை நம்ம எங்கே உணரணும்னா, அது வந்து இறந்தவர்கள், வீடு மாறினவங்க, அதுதான் வந்து 74 லட்சம் பேர் நீக்க இருக்காங்களே தவிர இருந்த வாக்காளர்கள் நீக்கலை. நீங்கள் வெளிப்படையாக பாருங்கள், 2006 48 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா புது ஓட்டர்ஸ் போட்டிருக்காங்க. 2011 40 லட்சம் பேர் புதுசாக ஓட்டு போட்டிருக்காங்க. 2016 64 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 2021 28 லட்சம் பேர் ஓட்டு. அப்படி கணக்கு பார்த்தா இன்றைக்கி ஓட்டு ஷேர் கம்மி தானே. அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இதுவும் வெறும் கணக்கு வச்சுக்கிட்டு பார்த்துன்னு இருக்கீங்க. கண்டிப்பாக தேர்தல் முடிவில் அது கண்டிப்பாக பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை வரும். அதனால தான் நாங்கள் தெளிவாக இந்த வாட்டி எந்த விதமான மக்கள்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி 85 80 அது வந்து சும்மா நம்மளை ஏமாற்றிக்கிறது வேணால் நம்ம பயன்படுத்தலாம். கொஞ்ச நேரம் நம்ம மன சந்தோஷத்துக்கு வேணால் அதை பயன்படுத்தலாம். ஆனால் கலை யதார்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆரால் நீக்கப்பட்ட 74 லட்சம் அதுதான் மெயின் ரீசன். அதையும் நாங்கள் தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம். யாரும் இவங்களாம் வேணான்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துட்டாங்க. அப்போ எங்களுடைய கலை உழைப்புக்கான வெற்றி, அதைத்தான் உங்களுடைய போர்டும் சொல்லுது. ஸோ யதார்த்தன்றது வந்து எங்கள் பக்கம்தான். அதே மாதிரி வந்து தோல்வி பயத்தில்னு சகோதரி சொன்னாங்க. நாங்கள் வெற்றி பெற சந்தோஷத்தில் பேசிட்டு இருக்கோம். எந்த மாதிரி நீங்கள் சொல்கிற எல்லா டேட்டாவும் உங்ககிட்ட தப்பாக தான் இருக்குது. நாங்கள் சொல்கிற டேட்டாலாம் கரெக்டாக இருக்குது. அப்போ யார் வெற்றி பெறுவா? அப்போ நாங்கள் தானே வெற்றி பெறுவோம். அதை தானே அந்த டேட்டாவும் சொல்லுது. அதுதான் யதார்த்தம். பேசுவோம் சார். இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாற்றம் வேணும்னு நினைச்சவங்க, புதிய வாக்காளர்கள், பெண்கள் யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்க மேடம்? கண்டிப்பாக இப்போ எங்களுக்கு தான் வாக்களிச்சிருப்பாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? பல்வேறு நலத்திட்டங்கள். அடுத்து எடப்பாடியார் கொண்டு வந்து 7.5% இருக்கட்டும், அவர் வந்தவுடனே 10% ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நீட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் போன இடத்துல முதலமைச்சரோ ஒரு மகனோ நீட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசல. இறந்து போன அந்த ஆத்மாக்கள் கூட அவங்க பதில் சொல்ல. கிட்டத்தட்ட 40 பேர் மாணவ மாணவிகள் நீட்டு வரும், இந்த ஆட்சி வந்தால் நம்பினாங்க பாருங்க. அந்த தற்கொலை கூட அவங்க பதில் சொல்லலை. ஆனால் எடப்பாடியார் வந்தால் 10% ஆக்குறேன்னு இருக்காரு. இன்னைக்கு 3000 சீட்டு, அது 4000 சீட்டு அதிகமாகும். அடுத்து ஏராளமாக கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கோம், நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், பெண்களுக்கான வாக்குறுதிகள் அதிகமாக கொடுத்துருக்கோம். படித்த இளைஞர்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் 2000 ரூபாய், அடுத்து +2 இருந்தால் 1000 ரூபாய். இப்படி ஏகப்பட்ட நலத்திட்டங்களும் வாக்குறுதிகளும் தேர்தல் வாக்குறுதிகளும் மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிருக்கு. ஏற்கனவே இருக்க நலத்திட்டங்களும் தொடரும்னு எடப்பாடியார் சொல்லும்போது, ஆனால் பெண்கள் ஓட்டு பார்த்தீங்கன்னா 3% கூடுதலாகவே இருக்குது. ஆண்களை விட 3% கூடுதலாகவே இருக்குது. ஆண்கள் ஓட்டை போட்டதை விட பெண்களோட ஓட்டு வந்து 3% கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு பெல்ட்டெல்லாம் பெண்கள் படையெடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க. அது எங்களுடைய பெல்ட்டு தான். அதனால் அந்த பெண்கள், புதிய வாக்காளர்களான பெண்கள் ஓட்டு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தான் வரும் நாங்கள் நம்புகிறோம் சார். திரு ஆனந்த், இது இப்போ வந்து வெறும் நம்பர்ஸ் வரைக்கும் ஓகே, நம்பர்ஸ் அப்படி தான் போல இருக்குன்னா கூட பல தொகுதிகளில், பல பூத்துகளில் எலெக்ஷன் பாய்காட் ஆச்சு. எல்லண்டோ ப்ராப்ளம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இந்த பக்கம் ட்ரக்ஸும் இருக்குன்றத வந்து ஒப்புதல் வாக்கு மூலமா திமுக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி தலைவர் முதல்ல இருக்கிற மேடையில் சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து அக்கௌண்ட் ஆகாதா? எவ்வளவு பேர் ஓட்டு போடுறாங்கன்றது மட்டுமே மாறிடுமா? இல்ல எல்லாமே சேர்ந்து இல்ல, இது எல்லாமே சேர்ந்து தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓட்டிங் எப்படி போல் இருந்தாலும் இந்த ரெண்டு கட்சிக்கு மாற்றம் இல்ல ஒரு நிலைமை இருந்தது. மாற்றம் இல்லாத பொழுதுதான் வந்து சரி இவங்களுக்கு ஓட்டு போடுறதுல என்ன மாற்றம் வரப்போகுது, இவங்களுக்கு போட்டாங்க அவங்களுக்கு போட்டாங்க என்ற ஒரு கேள்வி வந்து ஒரு பெருவாரியான வாக்கு சதவீதம் இருந்துச்சு. இது எல்லாம் தான் ஒரு புது கட்சி வந்து நிற்கும் போது அந்த மாற்றத்தை ஏற்படுத்துது. ஒரு புது நம்பிக்கை, ஒரு கீத்து வரும்போது அதுக்காக போறாங்க. அந்த ரே ஆஃப் ஹோப் தான் இன்னைக்கு இந்த போலிங் வந்திருக்கு. இந்த இடத்துல நீங்களே சொல்றீங்க, எனக்கு கையில ரிப்போர்ட்ஸே சொல்றாங்க, பெண்களும் இளைஞர்களும் தாவேக்காக்கு படையெடுத்து ஓட்டு போட்டாங்க, காலைல 11-12 மணிக்கு முன்னாடி ஓட்டிங் முடிச்சுட்டாங்கன்னு. அப்ப அது எதுவுமே அக்கௌண்ட் பண்ணாம திரும்ப அவங்க அங்கேயே போவாங்கன்னா இல்ல, அந்த இடத்துல பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் தாண்டி ஒரு ஸ்விங்கும் தாவேக்காக்கு ஆதரவா இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல, எல்லா பெண்களும் வந்து தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடுவாங்களா? இல்ல, எப்படி அதை நம்புறீங்க? எல்லாருமே வந்து அப்சல்யூட் நம்பர்ஸ்ல யாருமே சொல்ல முடியாது. நான் உங்களோட கேக்குறேன், எல்லா திமுக காரங்களும் திமுக தான் ஓட்டு போட சொல்ல முடியும் உங்களால? அதான் நான் கேக்குற கேள்வி நீங்க கேக்குறீங்க. நான் கேக்குறது என்னன்னா, சொல்லல, இப்ப விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போன இடங்கள்ல நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டியது பெண்கள், கை குழந்தைகளோட கூட ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கண்டிப்பா பெண்களுக்கான அந்த ஆதரவு அலைன்றது உங்களுக்கு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதுல இது வந்து இதுவும் திரும்ப அப்சல்யூட் டெர்ம்ஸ்ல பேசுறோம். இப்போ ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு தலைவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் தொகுதி ஆவடினா, என் ஆவடி தொகுதிக்கு முதல்வரோ எதிர்கட்சி தலைவரோ வந்தாங்கன்னு அவங்க ரெக்கார்ட் சொல்லுவாங்க. என் வீட்டுல இருக்க பகுதிக்கு, என் ஊருக்குள்ள அவங்க எப்ப வந்தாங்க? எந்த எலெக்ஷனுக்கும் நான் அம்மையார் ஜெயலலிதாவா, ஐயா கலைஞரே, இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி நான் பார்க்கவே இல்லை. அப்போ அவங்க வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த தொகுதிக்குள்ள கால வச்சு அந்த தொகுதியை கவரான கதையா? அப்படி கிடையாது. யாரால ஒருத்தரால வீட்டுக்குள்ள போய் உள்ளங்களை தாண்டி உள்ளங்களை சேர முடியுமோ அதுதான் கணக்கு. அது தாவேக்கா பண்ணிருக்கு. அந்த நம்பர்ஸ் தான் இந்த எலெக்ஷன் வந்திருக்கூடிய மேஜிக் நம்பர்ஸ் சொல்றேன். பிரச்சாரத்துக்கு பெருசா கவர் பண்ண முடியல உங்களால. எப்படி பார்த்தாலும் பிரச்சாரத்தை ஓவரால் 234 தொகுதிகளுக்கும் கவர் பண்ண முடியல. 2011-16 அம்மையார் ஜெயலலிதா எத்தனை பொதுக்கூட்டங்கள், எத்தனை மாவட்டங்கள்ல போட்டாங்க, எப்படி ஜெயிச்சாங்கன்ற வரலாறு
வரலாறையும் எடுத்து பாருங்க. இது அப்படிப்பட்டது. மக்கள் வந்து எத்தனை வீட்டுக்கு வராங்கன்றதுக்கு அதுக்கு கேண்டிடேட் வச்சிருக்கோம். அந்தந்த கேண்டிடேட் போறாங்க. ஆனா தலைவர்கள் என்ன ப்ராமிஸ் பண்றாங்க, அவங்க கிட்ட என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு, எந்த வந்து இங்க இருக்கிற ஆன்டி இன்கம்பன்ஸை யார் காப்பாத்துவா, இந்த இடத்துல யார் இந்த மாநிலத்தோட உரிமை போராட, இதெல்லாம் தான் மக்கள் பார்ப்பாங்க. இல்ல கட்சி வீட்டுக்கு வராங்களான்றது இல்ல. கரெக்டா இல்ல கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் 3வது ஆண்டுகள் இப்ப நீங்க இருக்கிறீங்க. உங்களையும் நீங்க அம்மையார் ஜெயலலிதாவையும் ஒப்பிடுறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஒப்பிடக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. நான் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஃபேர் டேர்ம் எடுத்து அது எங்க கிட்ட நான் பொருத்தி பாக்குறேன். அவங்க ஒரு கரிஷ்மேட்டிக் லீடரா இருந்தாங்க. தமிழகத்துல இதுக்கு முன்னாடி இருந்த கரிஷ்மேட்டிக் லீடர் அவங்க தான். அதுக்கு அடுத்து அந்த இடத்துல வந்து நிக்கக்கூடிய தாவேகா விஜயன் தான். அதனால நீங்க பொறுத்து பார்க்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தலைவரால இந்த ஆன்டி இன்கம்பன்ஸையும் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அலையும் தாண்டி இது வச்சு ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியும்னா சொல்றீங்க. அது மட்டும் இல்ல சார், அந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணிக்கான ஒருங்கிணைப்பே கிடையாது. சொல்லப்போனா ராகுல் அவர்கள் எந்த மேடையிலும் அவரோட இல்ல. கூட்டணி கட்சிகள் ஒரு இடத்துல கூட இல்ல. நீங்க உட்பட ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் போகுது அப்படி. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை சார். அதெல்லாம் முடிஞ்சு வழக்கம் போல கூட்டணி எல்லாம் அவங்க பக்கம். நான் என்ன கேக்குறேன், ஒரு இடத்துலயாவது தேசிய தலைவரா இருக்கிற ராகுல் காந்தியோட நின்னு அவங்க ஒரு பிரச்சாரம் கொண்டு போனாங்களா? அப்ப எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? ராகுல காமிச்சுதான் நீட்டு ரத்தாக்குன்னு சொன்னீங்க. அந்த ராகுலே ஒரு மேடையிலே நிக்கலையா சார்? அதிமுக கூட்டணிக்கு ஆதரவா வெளிப்படையாவே அவங்களுக்குள்ள இருந்த புகச்செல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதிமுக கூட்டணிக்கு ஆதரவா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. இல்ல எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ண முடிஞ்சதா சார்? பிரதமரே தெரியும் இல்லையா, இந்தியாவை ஆளுகின்ற பிரதமரே ஒரு கூட்டணிக்காக வந்து நிக்கும் போது அது ஒரு அடையாளம். ஆனா இங்க எந்த இடத்துலயுமே நிக்க, நான் சொல்றது எடப்பாடி சார், எடப்பாடியாரோடு நின்று பிரச்சாரத்தை நடத்துறாரு. எந்த இடத்துல ஸ்டாலினோட ராகுல் நின்னு பண்ணலையே சார்? அப்புறம் எப்படி மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும்? அவங்களுக்குள்ள களத்துல ஒருங்கிணைப்பே கிடையாது. டோட்டலா நம்பிக்கை உடஞ்சு. அவர் சொல்றாரு நம்பிக்கைன்னு. அடுத்து தம்பி சொன்னார் அம்மாவை பத்தி. அம்மாவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியா இருந்த போது விடியற் காலை வேண்டான்னு சொன்னா கூட தொடர்ந்து தொண்டை வலியோட அவங்க தொடர்ந்து வந்து பயணப்பட்டு பிரச்சாரங்களை நடத்தி தான் அவங்க வந்து எதிர்கட்சியாவே அமர்ந்தாங்க. அதனால அம்மாவுடைய அரசியல் 2016 காலகட்டங்கள்ல இருந்து வேற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா அவங்க தொடக்க காலத்துல ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் போய் மக்களை சந்திச்சாங்க. திரு மதிவாணன், கூட்டணி எல்லாம் ஓகே தான், ஆனா வந்து ஒரே மேடையில பிரச்சாரமே பண்ணல அப்படின்றத குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. இல்லை, இப்போது சகோதரர் பேசும்போது சொல்கிறாரு அம்மையார் எத்தனை கூட்டத்துக்கு போனாங்க. நீங்கள் அரசியலில் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாடை தான் முன்புதானமாக எடுத்துக்கணுமே தவிர அம்மையார் எத்தனத்துக்கு போனாங்க அப்படின்னு நீங்கள் ஆனாங்கன்னா எப்போ பார்த்தாலும் எம்ஜிஆர், நீங்கள் எப்போ பார்த்தாலும் அம்மையார், எப்போ பார்த்தாலும் நீங்கள் கேப்டன் எடுத்துக்கிறீங்கன்னா அவங்க அத்தனை பேருமே அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பல வருஷம் உழைப்பு இருக்குது. எம்ஜிஆர்ன்ற ஒரு நபர் வந்து காங்கிரஸில் இருந்து திமுகவுக்கு வந்து எம்எல்சி ஆகி எம்எல்ஏவாகி திமுகவுடைய பொருளாளர் ஆகி அதன் பிறகு தான் போய் அவர் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சரானார். உங்களை மாதிரி ஒரே வருஷம் கட்சி ஆரம்பித்து அடுத்த வருஷமே களத்துக்கு வந்து அடுத்த வருஷமே டைரெக்டாக நான் வந்து இந்த ஒரு படத்தில் நகைச்சுவையாக வரும்ல, நீ அண்ணன் தம்பி கேரக்டரு அதெல்லாம் நடிக்க மாட்டீங்களா? இல்லை, நடித்தா ஹீரோ தான் ஸ்ட்ரெயிட்டாக முதலமைச்சர் அந்த மாதிரியே பேசினா எப்படி? இது காலம் இல்லை. நான் குறைந்தபட்சம் வந்து ஒரு வாக்காளர்னா என்னோட கேள்வி கேட்குறேன். சகோதரர் கேட்டார்ல அம்மையார் போனாங்கன்னு. நீங்கள் அம்மையாருன்னு இல்லை, இன்றைக்கி முதல்வராக இருக்கட்டும், எல்லாரும் வந்து 50 வருஷம் 40 வருஷம் 35 வருஷம் உழைப்பு இருக்குது. உங்களால் குறைந்தபட்சம் 234 தொகுதிக்கு வேண்டாம், குறைந்தபட்சம் ஒரு 38 மாவட்ட நிர்வாகமாக இன்றைக்கி இருக்குது. அந்த 38 மாவட்டத்தால் கூட உங்களால் ஒரு கூட்டத்தை போட முடியலையே. அது அவசியம் இல்லைன்னு எப்படி பேச முடியும்? ஒரு வாக்காளருடைய மனநிலையிலேருந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நாளைக்கு என்னுடைய தேவையை நீங்கள் எப்படி பூர்த்தி செய்வீங்க? பெரம்பூர் தொகுதியிலேருந்து நான் இருக்கிறேன்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு, எனக்குன்னு ஒரு தேவை இருக்குது. குறைந்தபட்சம் நான் வந்து எனக்கு ஒரு அரசாங்க சார்ந்து ஒரு எம்எல்ஏவோட கடிதம் வாங்கணும்னு வச்சுங்க, நான் யார்கிட்ட போய் வாங்குறது? அப்போ நான் யாரை போய் தொடர்பு கொள்ளுது? நான் போய் பனையூரில் நின்று இருக்க முடியுமா? அப்போ அந்த மாதிரியான கேள்வி இருக்குது. அப்போ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக எடுத்துங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே நினச்சின்னு கூட வாழுங்க. 4ஆம் தேதி மக்கள் அதுக்கு முடிவு தர போகிறாங்க, பிரச்சனை இல்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து சகோதரி சொன்ன அந்த கூட்டணி கணக்கு நான் சொல்லிடுறேன். அவங்க ஒரு கூட்டணி கணக்கு சொல்கிறாங்க, இந்த கூட்டணியில் இப்படி ஆச்சு அப்படி ஆயிடுச்சான்னு. எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது. பிஜேபின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது. அதன் யாரால் வந்தது? எடப்பாடி பழனிசாமியால். கூட்டணி தர்மத்திற்காக ஆதரித்து ஏற்றுக்கினீங்க பாரு ஒவ்வொரு சட்டத்தையும். அதுக்காக தான் நாங்கள் பேசுகிறது. பல மேடைகளை நாங்கள் பேசியிருக்கோம். நீங்கள் கூட்டணி தர்மத்துக்காக எல்லா சட்டங்களையும் கொண்டு வந்தீங்க. அந்த காரணத்துக்காக தான். அது இன்னும் டீப்பாக நம்ம பேசி நம்ம அவங்க சொன்னதே சிம்பிளான ஒரு குற்றச்சாட்டு. ஒரே மேடையில் உங்களால் பிரச்சாரமே ஏன் பண்ண முடியலன்னு கேட்குறேன். ஜெயிக்கிறதுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், ஜெயிக்கிறதுக்கு வியூகத்தை பார்ப்பீங்களா? பொதுக்கூட்ட மேடையில் உட்காந்து பேசுவீங்களா? ரைட், தொடர்ந்து நாங்கள் பிரிச்சு போய் வேலை செய்கிறோம். எங்களுக்கு அந்த அவசியம் இல்லை. எங்களுக்கு வியூகம் யுத்தத்தில் வெற்றி தான் முக்கியம். நெக்ஸ்ட் கார்டு பார்த்தோம்.
டாப் 10 தொகுதிகள் இந்த சட்டமன்ற தேர்தலில் மிக அதிகமான வாக்குப்பதிவுகள் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு, இதன் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் அதிகபட்சமாக 93, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடுல 92, குளித்தலை, குமாரபாளையம், கிருஷ்ணராயபுரம் இந்த தொகுதிகளில் எல்லாமே அதே 92% வாக்குகள். இதே போல மற்ற மாவட்டங்கள்லாம் எப்படி, சேலத்தில் சங்ககிரி தொகுதியில் 92, ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலும் 92, அதன் பிறகு ஈரோடு மாவட்டம் பவானி, சேலம் எடப்பாடி, கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் தலா 91% வாக்குகள் பதிவாக இருக்கின்றது. இந்த டாப் 10 தொகுதிகள் எதை உணர்த்துது? குறிப்பா இதுல கொங்கு மண்டலத்தை சேர்ந்த நிறைய தொகுதிகள் இருக்கிறத பார்க்கிறோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளாக பார்க்கப்படுகின்றது. அப்ப பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பாக்குறீங்களா சிவசங்கரி? கண்டிப்பா. சேலமா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், இது போன்ற இடங்கள்லாம் தொடர்ந்து எங்களுடைய கோட்டையா இருக்கிற இடம். அந்த இடங்கள்ல இந்த அளவுக்கு ஓட்டு பதிவு ஆயிருக்குன்னா கேக் வாக்கு தான் எங்களுக்கு. அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. தேர்தல் முடிவு வரும் 4ஆம் தேதி நீங்களே பார்க்கலாம். சோ கொங்கு மண்டலத்துக்கு உட்பட்ட தொகுதிகளில் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது இன்னுமே எங்களுக்கு ஃபேவரா இருக்கு. அதிமுகவுக்கு தான் சாதகமா ரொம்ப சாதகமா இருக்கு சார். திருமதி வாணன், இது பொறுத்த வரைக்கும் சார், நீங்கள் முதல் 10 வருது இது வருது இல்லை, அங்கே எஸ்ஐஆரில் நீங்கள் எத்தனை சதவீத வாக்கு நீக்கப்பட்டிருக்கு சேர்த்து பார்க்கணும். நீங்கள் திரும்ப திரும்ப போலிங் மட்டுமே கணக்கு வைக்கிறீங்க, பர்சன்டேஜ். அதாவது அங்கே இருந்த வாக்காளர்கள் எவரோ டெலிஷன் ஆயிருக்கு, அதுதான் முக்கியமான கேள்வி. பர்சன்டேஜாக பார்த்தா உங்களுக்கு பெருசாக தான் தெரியும் சார். இல்லை, எல்லாமே நம்ம மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம், நீங்கள் உங்கள் கருத்துக்கே வர ஒட்டுமொத்தமாக எஸ்ஐஆர்னால தான் இப்படி ஒரு தோற்றம் இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. 85% வாக்கு. ஃபைனலாக நானே கேட்டுறேன் சார், ஒரே கேள்வி. இப்போ 90% மேலே மேற்கு வங்கத்தில் தேர்தல் நின்று சார், அங்கே விஜய் சார் போய் நின்னாரு சார். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நாம ஒப்பிட வேண்டாம், அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதனால திரும்ப சொல்கிறேன், இங்கே நீங்கள் ஒரு கணக்கு எடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்கே எவ்வளோ வாக்காளர்கள் இருந்தாங்க, அதுலேருந்து வாக்காளர் நீக்கப்பட்டதோட அளவு எவ்வளோ, அதுக்கப்புறம் தான் நீங்கள் பர்சன்டேஜ் பேசினா அந்த வாக்காளர் லிஸ்ட் கொடுங்க. நான் அது தெளிவாக இதை இல்லை. இப்போ இந்த ட்ரெண்ட் அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு அதிமுகவுக்கு சாதகமான அந்த கொங்கு மண்டலத்துக்கு உட்பட்ட தொகுதிகளில் இந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. நான் எப்போ அந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம், அதனால வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். அதை அவங்க ஏற்றுப்பாங்களா? நலத்திட்ட அதிக உதவிகள் நிறைய செஞ்சிருக்கோம், நிறைய வரலாறு வச்சு தானே சார் பேச நீங்க இப்ப நீங்க பாருங்க, நான் வெல்ஃபேர் ஸ்கீமை பத்தினா நீங்க தேர்தல் கணக்கு போயிடுறீங்க, வாக்காளரை பத்தி பேசினா பர்சன்டேஜ் வந்துடுறீங்க. அந்த நீங்க எவ்வளவு நிறுத்திட்டு எவ்வளவு கொடுத்திருக்கீங்க, எங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம் நான் சொல்லுவேன். ஆனா நீங்க பர்சன்டேஜா பேசுறதுனால எனக்கு வாக்காளர் மொத்த லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி விவாதம் பண்றேன். மிக குறைவான வாக்குப்பதிவு எங்க நடந்ததுன்னு பாக்குறோம். அதிக வாக்குப்பதிவு அதிமுகவுக்கு சாதகமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. குறைவான வாக்குப்பதிவு பாருங்க, நீலகிரி மாவட்டத்துல 78% வாக்குப்பதிவு, திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் 77, ராமநாதபுரத்திலும் 77, சிவகங்கையில் 76, கன்னியாகுமரியில் 75. இதில் குறிப்பாக நம்ம பார்க்குறோம், சிறுபான்மை வாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய சில தொகுதிகள் கன்னியாகுமரியாக இருக்கட்டும், ராமநாதபுரமாக இருக்கட்டும் இருக்கு. திரு அனந்தஜித், உங்களுடைய பார்வை? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குறைவான வாக்குகளுக்கு அந்த லோக்கல் இஷ்யூஸ் காரணமாக இருக்கலாம். அந்த இடத்துல ஓட் போட முடியாததோ இல்லை வேற ஏதாவது லோக்கல் பிரச்சனை காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த பெருவாரியான வாக்குகள் இருக்கு இல்லையா இந்த கொங்கு மண்டலத்தில், அந்த கொங்கு நான் எப்பயுமே ஒரு பெருவாரியான டேர்ன் அவுட்டை எப்படி பார்க்குறேன்னா, அங்கே இருக்கக்கூடிய க்ரௌன் யாரோ அந்த க்ரௌனை ரிமூவ் பண்ணுறதா தான் அந்த வேலையாக இருக்கும். இப்போ கொங்கு மண்டலம்ன்ற பொறுத்த வரைக்கும், கொங்கு மண்டலம் பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அது கொஞ்சம் ப்ரோ சேஞ்சான ஒரு மண்டலம். எப்பயுமே புதுசாக வர்றவங்க கூட யாரோ, அது திமுகலேருந்து அதிமுக வரும்போது சரி, இப்போ ஆஃப் லேட் பாஜக அந்த இடத்துல கால் ஒன்று ட்ரை பண்ண போதும் சரி, எப்பப்பெல்லாம் ஒரு புதுசாக ஒரு சக்தி வருதோ அந்த சக்திக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடமா இருக்கு. ஏன்னா அந்த இடத்தோட டைனமிக்ஸே அந்த மாதிரியான, அவங்க தேர் ப்ரோ சேஞ்ச். அப்போ அந்த இடத்துல ஒரு பெருவாரியான வாக்கு சாதம் வரக்கூடியது திரும்ப இதை ஓவராலாக நம்ம ஸ்டேட்டோடைய பெர்சன்டேஜையும் ஒரு மண்டலம் இல்ல ஒரு தொகுதியோட பெர்சன்டேஜ் ஈக்குவேட் பண்ணி பார்க்க முடியாது. அந்த இடத்துல they are pro change, they are welcoming change. பிரச்சனைகள் மேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கும். உள்ளூர் பிரச்சனைகள் அங்க என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருந்துச்சு நமக்கு தெரியாது. அதுதான் அப்படி பார்க்கணும். இது எடுத்து மொத்த ஸ்டேட்டுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டர் டர்ன்அவுட்டையும் மண்டல தொகுதியான ஓட்டர் டர்ன்அவுட் ஈக்குவேட் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். தலைநகர் சென்னைக்கு வருவோம். சென்னையில இருக்கக்கூடிய தொகுதிகளில் எந்த மாதிரி வாக்குப்பதிவு இருந்தது, இந்த ட்ரெண்ட் மூலமா நமக்கு ஏதாவது புரியுதா? சென்னையில் பதிவான வாக்குகள் பாருங்க. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் அதிகபட்சமாக 90% தாவேக தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர்ல 89%, திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதியில் 86%, வில்லிவாக்கத்திலும் 86%, திருவிக நகர் தனி தொகுதியில் 78%, எழும்பூர் தனி தொகுதியில் 85, ராயபுரத்தில் 79, துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் 82, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் 84, ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியில் 82%. இதே போல அண்ணா நகரில் 85, விருகம்பாக்கத்திலும் 85, சைதாப்பேட்டையில் 77, தியாகராய நகரில் 83, மயிலாப்பூரில் 74, வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் 84%. திரு மதிவாணன், சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்த கால தேர்தல்களில்
திமுகவின் கோட்டையாக இருக்கு அப்படின்னு எல்லா அரசியல் விமர்சகர்களுமே ஒத்துப்பாங்க, நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதற்கு முன்பு வந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்பர்ஸை வச்சு எப்படிங்க சொல்ல முடியும்னு சொன்னீங்க. ஸோ இந்த நம்பர்ஸை பார்க்கும்போதும் இதெல்லாம் திமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் உங்களுக்கு எதுவும் தெரியலையா? உதாரணம் சொல்றேன், அந்த பெரம்பூர் கார்டு காட்டுங்களேன். பெரம்பூர்ல வந்து பாருங்களேன், 2,26,000 ஓட்டு மொத்தம் போட்டிருக்கீங்களா? போலிங் எவ்வளோ? 2,03,000, 89% காட்டுறீங்க. ஆமா. கடந்த முறை எவ்வளவு தெரியுமாங்க போலிங்? வெறும் 63.45. ரைட். வாக்கு எவ்வளவு தெரியுமா? அதே 2,01,000. எப்படி வந்தது? அதை தான் நான் முதல்ல சொன்னேன். நீக்கப்பட்ட வாக்காளர்கள் போயிட்டாங்கன்னா, போன வாட்டி பெரம்பூர்ல 3,05,000 ஓட்டு இருந்தது. நீங்க வாக்காளர்ல எஸ்ஐஆருக்கு அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா 2,26,000 ஓட்டா மாறிடுச்சு. அப்போ வந்து 78,000 ஓட்டு நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிறது வெறும் 2,26 தான். அப்போ ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாக காட்டுறீங்க, இங்கே 89 காட்டுறீங்க. ஆனால் ஓட்டர்ஸ்ன்னு பார்த்தா வெறும் 2,03,000 தான் இருக்குது. அதே தான் இந்த வாட்டி. அப்போ எவ்வளோ வித்தியாசம் வந்துருக்குது? 2,000 ஓட்டு வித்தியாசம் வந்துருக்கு. இதில் எங்கே பெரிய மாற்றம் வந்துடும் விஜயால? ஸோ நீங்கள் அதைத்தான் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீக்கப்பட்ட வாக்காளர்களை கழிச்சிட்டு வாங்கின ஓட்டு இந்த வாட்டி 2,03,000. கடந்த முறை எவ்வளோ? அதே நீங்கன்னா கிராட்சை கூட பண்ணீங்க, வெறும் 2 லட்சம். நம்பர்ஸ்ல வழக்கம் போல மாற்றம் இல்லைன்றீங்க. பெரிய மாற்றமே இருக்காது. பெரம்பூர் தான் அவர் உதாரணமா சுட்டி காட்டுறாரு. இல்ல, நானும் அதை தான் சொல்ல வரேன். இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த 2,000 வாக்குன்றது கிடையாது. அந்த 2,01,000 வாக்கு 2021 பெரம்பூர்ல போனானதுல எவ்வளவு போகஸ் ஓட்டுன்னு சொல்ல முடியாது. இல்ல, அங்க இருந்து நீக்கப்பட்ட 1 லட்சம் வாக்குல ஒரு 21,000 போலா இருந்தா கூட அது 1,80,000 தான் 2021. அந்த நம்பரை திரும்ப திரும்ப கிரே ஏரியால விட்டுட்டு போய்கிட்டு இருக்கும். அந்த 21,000 வாக்கு இந்த 2,000 ஓட்டு சேர்த்து பாருங்க, அது 23,000 ஓட்டு. 1,500 ஓட்டுல டிஃபரன்ஸ் காட்ட போற ஒரு எலெக்ஷன்ல 23,000 ஓட்டு மேஜிக்கல் நம்பர், மிராக்குலஸ் நம்பர். அதை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டோம்? அந்த போகஸ் ஓட்ஸ் நீக்கப்பட்ட எஸ்ஏஆர்ல நீக்கப்பட்ட ஓட்டு அக்கௌண்ட் பண்ணி பாருங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இது போல லோக்கல் இஷ்யூஸ், திரும்பவும் சொல்றேன், ஒரு லோக்கல் தொகுதியை வச்சுக்கிட்டு நீங்க அதை ஆன்டி இன்கம்பன்சியோடவோ டர்ன் அவுட்டோட மேட்ச் பண்ண முடியாது. அது ஸ்டேட்டோடது வேற, இது லோக்கல் இஷ்யூஸ்ன்றது வேற. பட் அந்த கிரே ஏரியா மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ரைட். சிவசங்கரி மேடம், நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? அதே காரணங்கள் தான். அதுல வந்து நிறைய கள்ள ஓட்டுகள் இருந்துச்சு, இறந்து போனவர்கள், வீடு மாற்றம், முகவரி மாற்றம் பண்ணாதவர்கள், அப்படிலாம் இருக்கிறதுனால அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்ல. நீங்க அவர் போட்ட வாக்குகளை சொல்ற, நீக்கப்பட்ட வாக்குகள் இப்ப ஒன்னும் இல்லை. முதலமைச்சர் தொகுதியிலே 80,000க்கு மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர் ஜெயிச்சதே என்ன? எந்த மாதிரி ஓட்டுகள்? போலி ஓட்டுகள்னால தான் ஜெயிச்சிருப்பாருன்னு தான் சொல்லணும். கடந்த முறை போலிங் பாருங்க சார், 83,000 ஓட்டு முதலமைச்சர் தொகுதியில நீக்கப்பட்டது தான் கடந்த முறை. இந்த முறை வந்து 2,03,000 ஓட்டுன்னு நீங்க சொல்றீங்க. அதான் என்ன சொல்றீங்க பெரம்பூர்ல? அப்போ அந்த டெத்து, ஷிஃப்டிங்கு இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் பியூர் ஓட்டு. அப்ப போன வாட்டி அந்த 1 லட்சம் ஓட்டு போலிங் ஆகலையே சார். நீங்க போன வாட்டி யாருக்கு என்ன தெரியும்? போலி ஓட்டு எத்தனை வந்து யாருக்கு தெரியும்? ஒரு நிமிஷம், 3,15,000 ஓட்டு பெரம்பூர்ல. அப்போ ஒருவேளை போன வாட்டி வந்து 2 லட்சம் ஓட்டு போலிங்கா இருந்தா இப்ப நீங்க 2,03,000 ஓட்டு நீங்க பேசலாம். போன வாட்டி 3 லட்சம் ஓட்டாக இருந்தாலும் 1,98,000 ஓட்டு தான் போலிங். அதுதானே இன்னைக்கு வந்திருக்குன்னு சொல்றேன். நீங்க அந்த ஓட்டு எத்தனை ஓட்டா இருக்கும்? பண்ண முடியாது. அதனால எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. 4ஆம் தேதி எல்லாத்தையும் நம்ம பார்க்க தான் போறேன்ற. இல்ல, நீங்க சொல்றது எல்லாமே கடைசியில வந்து தேர்தல் ஆணையம் மார்ஜின் இருக்கு இல்லீங்களா? போன வாட்டி வந்தக்கூடிய ஹியூமங்கஸ் மார்ஜின் அடிச்ச தொகுதிகள்ல அந்த மார்ஜின் அளவுக்கு ஓட்டுகள் எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்டிருக்கு. அது என்ன மெசேஜ் சொல்லுது? நம்ம யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த போட்ட 80,000 ஃபேக் ஓட்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல 80,000 போகஸ் ஓட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா சென்னை மாதிரியான ஒரு மாவட்டத்துல பெரும்பாலும் வந்து வெளியில இருந்து ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. அப்படி ஒரு ஓட்டு போலாச்சுன்னு நீங்க நம்புறீங்கன்னு சொல்ல. அதுக்கு தான் நான் ஒரு டேட்டா சொன்னேன். அது போற போக்குல சொன்னேன். சாயந்தரம் கடைசி 1 ஹவர்ல போலானது போன வாட்டி 12%, இந்த வாட்டி 1%. அந்த டிஃபரன்ஸை பாருங்க, எவ்வளவு போகஸ் ஓட்ஸ் குறைஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் என்ன நடக்கும் எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்றேன். முதலமைச்சர் வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களின் தொகுதிகளில் எப்படி வாக்குப்பதிவு இருந்திருக்கு? கொளத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் வாக்கு சதவீதம் பாருங்க. 2021 61%, 2026 86%, ஏறக்குறைய 25%க்கும் மேல. விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் 21 63, 2026 89, ஏறக்குறைய 25%க்கும் மேல அங்க வித்தியாசம் இருக்கிறத பார்க்கிறோம். இதே திரு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கிலையும் போட்டிடுறாரு. அங்க 67% அப்ப பதிவாயிருக்கு, இப்ப 81%. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடக்கூடிய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில கடந்த முறை 87, இந்த முறை 92, ஏறக்குறைய ஒரு 5 முதல் 6% வாக்குப்பதிவானது அதிகமாக இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் போட்டியிடக்கூடிய காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில 67 கடந்த முறை, இந்த முறை 74. இதுல வந்து திரு மதிவாணன், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தான் இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. இதன் மூலமா நம்ம ஏதாவது புரிஞ்சுக்கலாமா? நான் சொல்றேன், கடந்த வருஷம் வந்து ஓட்டு பாருங்க சார், 2,81,000 ஓட்டு போன வாட்டி காட்டுது. அதுல வந்து ஓட்டு போலிங் வந்து 1,73,000. சரிங்களா? மார்ஜின் 70,000 ஓட்டு. இந்த வாட்டி அவங்க எவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க.
அப்போ எஸ்சிஆரில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், டெலீஷன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓட்டு குறையும். அதுலேருந்து தான் இப்போ நான் திரும்ப சகோதரர் சொல்லணும்னா, எவ்வளோ ஓட்டு போலிங்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அவ்வளோதான் கணக்கு. அந்த கணக்கு புரிஞ்சுக்கிட்டா இந்த கணக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். திரு அனந்தஜித், பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் பார்க்குறீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றேன். அண்ணா ஒன்று சொல்றாரு, நம்பர்ஸ் வந்து பெருசா நம்பர் வரல, எஸ்ஐஆரோட நம்பர் தானே. அதே எஸ்ஐஆரோட எஃபெக்ட் ஏன் எடப்பாடி தொகுதியிலையும் காரைக்குடி தொகுதியிலையும் வரல? அந்த இடத்துல ஏன் 4% 7% தான் மார்ஜின் காமிக்குது? நீங்க மற்றபடி கொளத்தூர், திருச்சி கிழக்கு, பெரம்பூர் போய் பாருங்க, தலா 25% வாக்கு எட்ஜ் காமிக்குது. இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு நாங்க சொன்னதை மக்கள் சரியா உள்வாங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த மாற்றத்தை பாருங்க. சராசரி 15 to 25% வாக்குகள் போல இருக்கு. எஸ்ஐஆர் எஃபெக்ட் எப்படி எடப்பாடி தொகுதியில காரைக்குடி தொகுதியில இல்லாம பெரம்பூர், திருச்சி கிழக்கு, கொளத்தூர்ல மட்டும் வந்திருக்கோம்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த எலெக்ஷன்ல 2 பேருக்கு தான் போட்டின்னு. அதுதான் இந்த எஃபெக்ட் கொடுத்துருக்கு. இப்ப அண்ணனுக்கு நான் சொல்றேன், மே 4ஆம் தேதி வரைக்கும் ஒன்னும் ஆகல. நீங்க சொல்லுங்க அந்த நம்பர் சொல்லுது என்ன நடக்குதுன்னு. சின்ன ஒரு விஷயம் தான். டர்ன் ஓட்டு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். 2021 எடப்பாடி தொகுதியில 2,46,192. இந்த வாட்டி அந்த இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா 2,76,000. அப்போ எங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து உங்களுக்கு 20,000 ஓட்டு வித்தியாசம் வருது. அப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் எடப்பாடியில் தொகுதியில் ஏறி இருக்கு ஓட்டு குறையில. அப்போ ஏறி இருக்கு பாருங்க. அதுதான் நான் சொல்றேன். அப்போ ஏறுற இடத்துல அவர் ஓட்டு போலே ஆகல அவருக்கு மேல. அதான் இப்ப சதவீதம் அடிப்படையில் பார்த்தாலும் 5 முதல் 6 சொல்றேன். நீங்க சதவீதம் ஓட்டர்ஸா இதுல பாருங்கன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அவர் சுத்தி வளைச்சு என்ன வித்தியாசம் 2000 ஓட்டு 5000 ஓட்டு எல்லாம் கூட ஒரு வித்தியாசம் பண்றேன். நான் என்ன கேட்டேன், தேர்தல் காலத்துல 100 ஓட்டு கூட வித்தியாசம் தான். இப்ப நீ அதிகமா பதிவாயிருக்கா இல்லையா நம்பர்ஸ் படி? நான் சிம்பிளா சொல்ல வரேன், சுத்தி வளைச்செல்லாம் சொல்ல வரல. நம்பர்ஸ் அதிகமா இருக்கா? இப்போ அவர் முதலமைச்சர் தொகுதியில் 2000 ஓட்டு அதிகமாக இருக்கா? அது கூட எதிர்ப்பு அவர் ஆட்சிக்கான எதிரான வாக்குகள் தான். அதனால அது 100 ஓட்டோ 500 ஓட்டோ வித்தியாசம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு 27 லட்சம், கிட்டத்தட்ட 30 லட்சம் ஓட்டுகள் போது அது கண்டிப்பா ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் தான் நான் உறுதியாக சொல்லுவேன் சார். மேலும் சில முக்கிய தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் நம்ம பார்க்குறோம். மத்திய அமைச்சர் எல் முருகன் அவினாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அவர் 2026 இதே தொகுதியில் இந்த தேர்தலில் 90% வாக்குகள் பதிவாயிருக்கு. கடந்த முறை 75%, ஏறக்குறைய 15%க்கு மேல அங்க வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியுது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில கடந்த முறை 58%, இந்த முறை 84%, மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடிகின்றது. முன்னாள் முதலமைச்சர் OPS இந்த முறை திமுகவில் இணைந்த பிறகு போடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். 2026 82%, கடந்த முறை 77, ஒரு 5% வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை 86% வாக்குகள் அங்க பதிவாக இருக்கின்றது. கடந்த முறை 76, ஏறக்குறைய ஒரு 10% டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. சாத்தூர்ல பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கடந்த முறை இதே சாத்தூர் தொகுதியில் 75%, இந்த முறை வந்து 85%, 10% வித்தியாசம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. சேப்பாக்க திருவல்லிக்கேணி அதே தான் சொல்லுது. சேப்பாக்க திருவல்லிக்கேணியில் போன வாட்டி விழுந்தது வந்து 1,35,344. இந்த வாட்டி போலிங் வந்து 1,66,023. கடந்த முறையே 21% ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேப்பாக்க திருவல்லிக்கேணியில். இந்த வாட்டி வந்து நீங்க அது எத்தனை % பாருங்க, அதே தான் கணக்கு வருது. பெருசா மார்ஜினே வரல சார். தயவு செஞ்சு இவங்க ஓட்டர்ஸா கணக்கு போட்டாதான் நீங்க வந்து வெற்றி பெற முடியும். சகோதரி சொல்றது 1000 ஓட்டோ 2000 ஓட்டோ சேவ் நீங்கள் ஓட்டாக தான் இதை கணக்கு போடணும். திரும்ப நீங்கள் பர்சன்டேஜாக கணக்கு போட்டால், நான் ஒரு நாள் இன்னும் உதாரணமாக சொல்கிறேன், 5% வாங்கின ஒரு கட்சி வந்து எதிர்கட்சியாக வந்தது. எப்போ சார்? 2011 தேமுதிக வாங்கின ஓட்டு எவ்வளோ? எதிர்கட்சி அன்னைக்கு. அப்போ 5% ஓட்டை வச்சுன்னு நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிட முடியுமா? முடியாது. ஸோ நீங்கள் எம்எல்ஏ ஆகணும், அது சீட்டாக கன்வெர்ட் ஆகணும்னா நீங்கள் ஓட்டு அதிகமாக ஆகணும். திரும்ப நீங்கள் பர்சன்டேஜை வச்சு மட்டுமே பேசுகிறீங்க. நீங்கள் வெறும் 6% வச்சு 61 எம்எல்ஏ ஆகிருக்காங்க ஒரு எலெக்ஷனில். திருமதி சிவசங்கர், இப்போ உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க இதுல. சோ இதுல ஏதாவது யூனிக்கான விஷயத்தை நீங்க பாக்குறீங்களா? இல்ல இதெல்லாம் பாருங்க. அவர் எல் முருகன் சார் இருக்க தொகுதி அவினாசியா இருக்கட்டும், 15% வித்தியாசம் வருது. நயினார் நாகேந்திரன் இருக்கு, ஸ்டார் வேட்பாளர், அவர்களுக்கான நம்பிக்கை, அவர்கள் வந்தா நமக்கு நலத்திட்டங்கள் கிடைக்கும்ன்ற விஷயங்கள் இருக்கும். ஸ்டார் வேட்பாளர் நிக்கிற இடங்கள்ல எல்லாம் அதிகமான ஒரு போலிங் ஆயிருக்கு சார். அதெல்லாம் வந்து என்னன்னா இவங்க வரணும்ன்றதுக்காக போடப்பட்ட ஓட்டுகள். அது ஒரு எழுச்சி, ஒரு உற்சாகம் கூட நம்ம சொல்லலாம். என்னால வந்து ஒரு விஷயத்தை கிளீனா பார்க்க முடியுது. மற்ற சாதாரணமா தாவேக்கா வந்து யாரை நெத்தி ஃபைட் பண்ணலையோ அந்த தொகுதிகள் ஒரு பெரிய நம்பர் சேஞ்ச் தெரியல. ஆனா வந்து நம்ம டைரக்டா ஃபைட் பண்ண முதல்வரையோ துணை முதல்வரையோ பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் ஜம்ப் அங்க இருக்கு பாருங்க. சற்றொப்ப 30%, 27% ஜம்ப் இருக்கு திருவல்லிக்கேணி தொகுதியில. அப்ப இது என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆட்சிக்கு எதிரான, அது வந்து ஒரு கியூமுலேட்டிவா பாக்குறேன், ஆட்சிக்கு எதிரான மனப்போக்கும் தாவேக்காக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய அலையும் சேர்ந்து
முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் எதிராக ஒரு பெரிய ஒரு ஹேட்ரட் அலையை உருவாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அதுதான் இவ்வளவு பெரிய வாக்கு சதவீதம். இது நீங்க அங்க வாக்கு சதவீதம் அவ்வளவு நம்பர் இல்லப்பான்னு சொன்னீங்கன்னா அதையே நீங்க போயிட்டு ஓபிஎஸ் இருக்கிற தொகுதியில் போய் பாருங்க, வெறும் 5% வாக்கு டிஃபரன்ஸ். ஸோ இது என்னமோ சொல்லுது. இந்த இடத்துல வந்து திமுகக்கும் தாவேக்காவுக்கும் எதிராக இருக்கக்கூடிய இடத்துல இந்த நான் சொல்லக்கூடிய அந்த குமுலேட்டிவ் எஃபெக்ட், திமுகவை வீழ்த்த வேண்டிய என்ற எண்ணமும் ஆன்டி இன்கம்பன்சியும் தாவேக்காக ஆதரவான நிலைப்பாடும் ஒன்னு சேர்ந்து ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா இந்த வார்த்தையை நோட் பண்ணி வைங்க. மே 4ஆம் தேதி இது பெரிய ரிசல்ட் சொல்ல போகுது. ரைட். மேலும் சில முக்கிய தலைவர்களின் தொகுதியில நம்ம பார்த்துருவோம். பெண் தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. இதுல மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் 74% பதிவாயிருக்கு இந்த தேர்தலில். கடந்த முறை அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கிறத பார்க்குறோம், 56%. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை 86% அங்கே பதிவாயிருக்கு. கடந்த முறை 77%. சௌமியா அன்புமணி தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கினாங்க. இந்த முறை 89%. கடந்த முறை 81% அங்கே வாக்குகள் பதிவானது. நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார். இந்த முறை வெற்றி கைகூடுமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் திருமதி சிவசங்கரி, இல்லை, இது எல்லாமே நான் கடந்த முறை சொன்ன விஷயங்கள் தான் சார். இதில் பெண் தலைவர்கள் தாண்டி இவங்க எல்லாருமே ஸ்டார் வேட்பாளர்கள் தான். அதான் ஆட்சிக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே ஒரு அலை இருக்குது சார், ஆட்சிக்கு எதிரான மனநிலை. அது ஸ்டார் வேட்பாளர்கள் போது இன்னும் கூடுதலாகவே இருக்குது. அதை தான் நம்ம பார்க்குறோம். இல்லை, இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த எல்லா பேட்டர்னுமே பாருங்களேன். அதாவது தொகுதிகள் வைசாகவும் பார்த்தோம். அது முதலமைச்சர் தொகுதியாக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சர் தொகுதியாக இருந்தாலும் பார்த்தோம். இப்போ இவங்களா பெண் தலைவர்களாக இருக்கிறாங்க, நாடறிந்த முகங்கள், ஸ்டார் வேட்பாளர்கள். நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேயும் பார்த்தாலும் அதே ஹியூஜ் டிஃபரன்ஸ் வருதுல்ல. அப்போ திமுகவை சேர்ந்த திரு மதிவாணன் அவர்கள் சொன்னது இங்கே நம்ம உறுதிப்படுத்தலாமா? என்ன உறுதிப்படுத்தலாம்? இல்ல, இங்கேயும் 56ன்றது 74 மாறி இருக்கு. எல்லா 3 பேர்லயுமே பாருங்க, 77ன்றது 86, 10ல இருந்து 15%. ஒன்லைன்லயே சொல்றோம். ஒன்லைன்ல சொல்றதே 85% ஒன்லைன்ன்றதே என்னன்னா அது ஆட்சிக்கு எதிரான மனநிலை தான். இப்போ வந்து இவங்க கேண்டிடேட்டா இருந்தாலும் அது ஆட்சிக்கு எதிரான மனநிலை தான். தமிழிசை மேடமா இருந்தாலும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை தான். சௌமியா மேடமா இருந்தாலும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை தான். ஒரே பேட்டர்ன் தான். அதுல கொஞ்சம் கூட குறையா இருக்கும். ஸ்டார் வேட்பாளர் போது 15-20% கூடுதலா இருக்கு. அவ்வளவுதான். திரு அனந்தஜித், இப்போ எல்லா தொகுதிகள்லையுமே வந்து இப்போ வாக்குகள் வந்து இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிரான வாக்குகள் எங்களுக்கு தான் விழுந்திருக்கும்னு எப்படி உறுதியாக சொல்கிறீங்க? நாம் தமிழர் களத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கடந்த முறை அதிமுக கூட்டணியில் இருந்த ராமதாஸ் அவர்கள் தனியாக நிற்கிறாரு, சசிகலா அவங்க தனியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் அந்த வாக்குகள் பிரியாதா? திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே தாவகாவுக்கு தான் விழுந்திருக்குமான்னு? இல்லை, நான் அதை வந்து அப்படி பிளட்டாக சொல்லக்கூடிய ஆள் நான் கிடையாது. நான் அது எப்படி பார்க்குறேன்னா, என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை யார் பேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். முதல்ல இந்த தொகுதிகளுக்கு என்னோட பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல நான் திரும்ப நோட் பண்ணிட்டு இருக்க ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது என்னன்னா, யாரெல்லாம் வந்து தாவேக்கா பெருசா ஃபைட் பண்ணாங்களோ, யார் யாருக்காக அகைன்ஸ்டா இந்த எதிர்ப்பு அலை வலுவா இருக்கோ அந்த இடத்துல தான் ஒரு ஹியூஜ் டர்ன் அவுட் இருக்கு. ஆன் த அதர் ஹேண்ட் இவங்கெல்லாம் வந்து வேற வேற அலையன்ஸ்ல, அந்த தமிழிசை அக்கா வந்து அதிமுக அலையன்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான பாஜக தலைவர், சௌமியா அக்கா வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாமக இருக்கக்கூடிய அதிமுக அலையன்ஸ்ல இருக்க தலைவர், அதே மாதிரி பிரேமலதா அக்கா வந்து பாத்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அலையன்ஸ் தலைவர். இவங்களுக்கு எதிராக அந்த ஹேட்ரேட் திரும்பல. அந்த ஹேட்ரேட் திமுக தலைவர்களுக்கு எதிராக தான் பெருசா திரும்பி இருக்கு, என்னால பார்க்க முடியுது. அது பெருசா ஒர்க் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்க ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பாளைய தாவேக்கா பெருமளவில் கேபிடலைஸ் பண்ணிருக்கிறதுக்கு இது ஒரு எவிடன்ஸா சொல்ல முடியும். அட் த சேம் டைம் அது அஇஅதிமுக கேப் பண்ணலன்றதை தான் நான் சொல்ல முடியும். இந்த இடத்துல இந்த தலைவர்களுக்கு எதிராக இவங்க நிற்கும் போது அது கேப் ஆகல. அப்ப அந்த இடத்துல அதிமுகவால அதை பேக் பண்ண முடியல, தாவேக்கா அதை பேக் பண்ணிருக்கு. அதுதான் இந்த ரெண்டுத்துக்குமான ப்ரூஃபாவே நான் சொல்றேன். திரு மதிவாணன், திமுக வாக்குகளை தான் நாங்க பிரிச்சிருக்கோன்றாரு. இல்லை, அது அவங்க நம்பிக்கிட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுடைய அவங்க விருப்பம், அந்த விருப்பத்தை வந்து நான் மாற்ற முடியாது. ஆனால் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து போன வாட்டி ரெஜிஸ்டர் ஓட்டு பாருங்க, 2,52,844 ரெஜிஸ்டர் ஓட்டு. இந்த வாட்டி வந்து 2,37,836 ஓட்டு. கடந்த முறை வந்து அங்கே வந்து டிஎம்டிகே காங்கிரஸ் அப்படி மும்முனை போட்டியாக அந்த தொகுதி இருந்தது. அப்போ அது நான் தான் திரும்ப சொல்கிறேன், மும்முனையாக வரும்போது அதோட பர்சன்டேஜ் மாறும், அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இருமுனை போட்டின்னு வரும்போது, மும்முனை போட்டின்னு வரும்போது அதோட கண்டென்ட் மாறும். ஸோ நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டால் தான் அந்த அரசியல் ஓட்டு கணக்கு புரிஞ்சிக்க முடியும். இல்லை இது வெறும் ஃபிகர் வச்சு வந்து இது சதவீதம் எப்படி இருக்குது இது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அரசியல் நம்ம போய் பண்ணோம்னா அதனால் நம்மளால் ஜெயிக்க முடியாது. நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம், அந்த நிமிஷத்துக்கு சந்தோஷப்பட்டுக்கலாம், ஆனால் முடிவு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. ஒன்று அதே மாதிரி வந்து எல்லா ஓட்டும் எங்களுக்கு தான் வரும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே தான் திரும்ப நான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த நைட்டில் ஒரு படத்தில் காமெடியாக வரும் சொல்லுவாங்கள்ல, நான் அம்பானியாவேன்னு ஒரு படத்தில் காமெடியாக. அந்த மாதிரி நீங்கள் முதலமைச்சராக நீங்கள் சொல்லிக்க வேண்டியதான். எங்கே முதலமைச்சராக வருதுன்னா உங்கள் வீட்டில் உட்காந்துன்னு உங்களுக்கு இல்லை, நீங்கள் முதலமைச்சராக முடியுமே தவிர களத்துக்கு நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க, அந்த ஓட்டர்ஸை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பண்ணாதான் அரசியல் பண்ண முடியுன்றது தான் என்னுடைய கருத்து.
இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு சுருக்கம். ஆரம்பத்துல கூட்டமே வராதுன்னு சொன்னாங்க, அப்புறம் கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு கூட்டம் ஓட்டா மாறிடுச்சு ஆட்சி வராதுன்னு சொல்றாங்க. அதுக்கு மே 4ஆம் தேதி அதையும் மாத்திடுவோம்னு சொல்றேன். ஏன்னா இது வந்து ஒரே 2024 இருந்து ஒரே பாயிண்ட்ல இருந்தாங்கன்னா பரவாயில்ல. நான் சீட்டை ஓட்டெல்லாம் வரும்பா, சீட் ஆகாது ஆட்சி ஆகுதுன்னு சொன்னா பரவாயில்ல. அன்னைக்கு கூட்டம் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஆட்சி மட்டும் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அந்த நரேஷனையும் உடைப்போம்னு சொல்றேன். அரசியலை கண்டுகொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு யூகிக்கப்பட்ட இளைஞர்கள், பெண்கள்லாம் அரசியல் பேச தொடங்கிட்டாங்க. இந்த மாற்றம் என்னால்தான் நிகழ்ந்தது அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. மாணவ போராட்டம், மொழிப்போர் போராட்டம் யாரால தொடங்கப்பட்டது சார்? மொழிப்போர்ல இறந்தாங்களே 20க்கும் மேற்பட்ட மொழிப்போர் தியாகிகள், அவர்களோட வயசு என்ன? 19-20 வயசு சார். அது எப்போவோ தொடங்கப்படுது சார். மாணவர்கள் விழிப்புணர்வோடு தான் இருக்கிறாங்க, மாணவர்கள் களத்தில் இருக்காங்க. ஈழத்தமிழர் பிரச்சனையிலிருந்து, மொழிப்போர்ல இருந்து தொடர்ந்து மாணவர்கள் களத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அதனால வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்ல இருக்கிறாங்க. ஆனால் அதுக்காக விழிப்புணர்வு இல்லை. இதனால தான் மாற்றன்றதை நான் முற்றிலுமா அதை நான் மறுக்கிறேன். இன்னொரு விஷயம், தலைமுறையா யாரால பயன்பெற்றோன்றதுக்காக ஒரு குடும்பங்கள் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 31 வருடம் ஆண்ட அதிமுகவின் நலத்திட்டங்களால் பயன்பெற்ற குடும்பங்கள் அதிகபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னுமே பயன்பெற்று கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால அந்த ஓட்டுகள், வருகின்ற அந்த தலைமுறைக்கான ஓட்டுகள் எல்லாமே வந்து கண்டிப்பா அதிமுக தான் வரும், நான் முழுமையா நம்புறேன். இன்னொரு விஷயம், அதாவது அவங்களுடைய நம்பிக்கை, ஆசை, தேர்தல் களத்துக்கு போகும்போது, ஒரு யுத்தத்துக்கு போகும்போது அந்த படை தளபதி மன உறுதியோடு நான் ஜெயிப்பேன் போனாதான் பின்னாடி இருக்க வீரர்கள் மன உறுதியோடு வருவாங்க. அதனால ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களும் சொல்வது நடைமுறை, ஆனா கல யதார்த்தம் வேறு. திரு மதிவாணன் குறுக்கிட்டு 2006ல் நான் 48 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டிருக்காங்க. கடந்த 2001க்கும் 6க்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2011ல் 40 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 2016ல் 64 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நீங்க அதாவது எந்த அதாவது இன்னைக்கு 4 30 லட்சம் பேர் போட்டிருக்காங்களா, 25 லட்சம். அதுதான் சொல்ல வரேன். அப்போ பாப்புலேஷன் கணக்கு போடுங்க, அதையும் சேர்த்து பார்க்கணும்ல. எவ்வளோ பாப்புலேஷன் மீன்ஸ் நான் சொல்றது ஓட்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா சோசியல் மீடியாவில் 4 ரீல்ஸையோ 4 ஃபோட்டோவையோ பார்த்துட்டு இதை உண்மை தயவு செஞ்சு நம்பாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு நண்பனாவே சொல்கிறேன், நம்பாதீங்க, அது உண்மை இல்லை. களத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா வாக்காளர் தான் விஷயம். அதே கேள்வியை திரு அனந்தஜித் கிட்ட கேட்போம். நீங்க வந்து சமூக ஊடகங்கள்ல பாக்குறதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்றாரு. இப்போ தாவேக்காவுக்கு விஜய்க்கு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா வந்து எல்லாம் சொல்றாங்க, சமூக ஊடகங்கள்ல போஸ்ட் வைக்கிறாங்க, ஸ்டேட்டஸ் போடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நாங்க ஓட்டு போட்டோன்னு சொல்லி பெருசா எங்கேயுமே பார்க்கல. அதுக்காக திமுக அதிமுகவுக்கு யாரும் ஓட்டு போடலன்னு அர்த்தம் இல்லைல்ல? இல்லை, என்னால் வந்து இதுக்கு வந்து பதில் சொல்ல முடியும். எனக்கு என்னன்னா வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு அலையோட ஒரு புதுசாக அரசியல் களம் புகழ்றவங்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது, அதுதான் ஒரு கொண்டாட்டமாக மாறுது. நான் என்ன சொல்கிறேன், தாவேக்காக்கு ஓட்டு போட்ட எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை சொன்னவங்க வரைக்கும் தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? அது அப்படியும் சொல்ல முடியாது. போட்டவங்கள ஒரு ஃபேக்ஷனாக இருக்கவங்க கொண்டாட்டமாக அதை சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை எடுத்துகிட்டு எந்த நம்பரையும் கெஸ் பண்ண முடியாது. ஆனால் அக்கா சொன்ன ஒரு இடத்துல நான் வந்து 200% ஒத்து போகிறேன். 1960 1935 காலகட்டத்தில் நடந்த மொழிப்போர்ல இருந்தவங்க இளைஞர்கள், ஆமா, மாற்று கருத்தே இல்லை. அதுக்கப்புறம் 1967 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, 1977 வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த இளைஞர்கள் எங்க போனாங்க? அது எங்க தாத்தா காலத்துங்க. 1967 60 என் தாத்தா வந்து இளைஞராக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 2010 2020 நானே வந்துட்டேன். நடுவில் இருந்த ஒரு ஜென்ரேஷன், எங்க அப்பா ஜென்ரேஷன் எங்க இளைஞர்களா காணவே காணும். அப்ப அந்த ஜென்ரேஷன் அரசியல் மயப்படாம பார்த்தது யாரு? சினிமாக்கு, தியேட்டருக்கும், கிரிக்கெட் கிரவுண்டுக்கும் அவங்களை வழி அமுச்சு விட்டுட்டு காலேஜ்ல யூனியன் எலெக்ஷனுக்கு குறைச்சி இந்த இடத்துல பிரதிநிதித்துவத்தை குறைச்சி அரசியல் பேசாதீங்கன்னு போர்டு வச்சது யாரு? அந்த சதியை, மக்களுக்கு இளைஞர்கள் அரசியல் மயப்படாம இருந்த சதியை இன்னைக்கு முறியடிச்சிருக்கோம். அந்த முறியடிச்சதோட கொண்டாட்டம் தான் நான் ஓட்டு போட்டேன்னு சொல்றதோ, வெள்ளை சட்டை சந்தன கலர் பேண்ட் போடுறதோ, இந்த கொண்டாட்டமா நாங்க அரசியல் களம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தலைமுறைக்கு அப்புறம் நாங்க அரசியல் களம் போகிறோம், அதனால நாங்க அதை கொண்டாட்டமா பண்றோம்னு சொல்றேன். ஒரே ஒரு விஷயம் இதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன் தம்பி. அவர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டு வந்துடுறேன். பாரம்பரியமா உதயசூரியனுக்கோ இல்ல இரட்டையிலைக்கோ போடக்கூடியவங்க இல்ல பையன் சொல்லிட்டான் பொண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக உடனே போய் மாத்தி போட்டுருவாங்களா? இல்ல, நான் எல்லாரும் மாத்தி போட்டுருவாங்க நான் சொல்லல. ஆனா யாருமே மாத்தி போடல நீங்க சொல்ல முடியாது. திமுக ஆட்சியில இருந்து திமுகவின் உடன்பிறப்பா இருந்தவங்களையும் பல பேர் இந்த இடத்துல ஏதோ ஒரு சரியில்லை, ஒரு ஆட்சி மாற்றம் வரணும், கேள்வி கேட்க முடியாத இடத்துக்கு இந்த ஜனநாயகம் போகக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க எத்தனை பேர்? போன வாட்டி எம்எல்ஏ வரணும், இந்த வாட்டி சீட்டு கிடைக்காதவங்களோ இல்லை இது வரைக்கும் அது மாதிரி சீட்டு கேட்காம திமுக உடன்பிறப்பு அதிமுக குடும்ப ஓட்டா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு சுவிட்ச் ஓவர் எடுத்திருக்காங்கன்றது உங்களால பார்க்க முடியுது. அதுவும் களத்துல நிதர்சனம் தான். ஸோ வரவே இல்லைன்னு சொல்லாதீங்கன்னு நான் சொல்றேன். இல்ல, தம்பி சொல்ற இளைஞர்கள்லாம் எங்க போனாங்கன்னு 67 வெற்றியே வந்து அது மாணவ போராட்டத்தினால தான் கிடைச்சதுன்றது தான் கடந்த கால வரலாறு. 72ல புரட்சி தலைவர் தொடங்கின பிறகு அவர் தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள்லாம் யாரு? இளைஞர் அணின்னு அதுக்காகவே வச்சோம்.
இளம்பெண் பாசறைன்னு தனியா கொண்டு வந்தோம். இது எல்லாமே மாணவ இயக்கங்கள், மாணவர் அணி தனியா, இளைஞர் அணி தனியா, இளம்பெண் பாசறை தனியா, இன்னுமே அந்த கட்டமைப்புகள் இருக்கு. தேர்ந்தெடுக்கிற அந்த பிரதிநிதிகள் பார்த்தீங்கன்னா அம்மாவா இருக்கட்டும், புரட்சி தலைவராக இருக்கட்டும், இன்னைக்கு எடப்பாடியார் வரைக்கும் இளைஞர்கள்லாம் தேர்ந்துட்டோம். இன்னைக்கு SR விஜயகுமார் இருக்கு பாரு, சாதாரண எளிய தட்டு, அவருக்கு தான் மாணவர் அணி தலைவராக இருந்தார். அவர் தான் அம்மா MP தேர்ந்தெடுத்தாங்க, சபாநாயகர், அமைச்சர், எல்லாருமே 25-30 வயசுல அமைச்சர் ஆயிட்டாங்க சார் எங்க கட்சியில. அப்ப அவங்களாம் இளைஞர்கள் தானே. அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பை நாங்க வச்சுட்டு இருக்கோம். இளைஞர்கள் பட்டாலுமே இருக்கும். அப்புறம் எப்படி இளைஞர் அணினா இளைஞர்கள் இல்லாம எப்படி ஒரு இயக்கம் 31 வருடம் ஆட்சியில் இருக்க முடியும், 54 வருடம் கடந்து வர முடியும்? அரசியல் என்ற களம் என்றது ஒரு பெரிய போர்க்களம் மட்டும் இல்ல சார். கடந்த காலத்தை பத்தி பேசல, அவர் இடையில ஒரு தொய்வு இருந்தது. இடையில தொய்வே இல்லன்ற 72ல புரட்சி தலைவர் தொடங்கப்பட்ட பிறகு யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு? எல்லாமே இளைஞர்கள் பட்டாளம் தான். அதுக்கு தானே தனியா அணிய வச்சோம். திராவிட இயக்கங்கள் எல்லாம் இளைஞர் அணியை தனியா வச்சோம், மாணவர் அணியை தனியா வச்சோம், இளம்பெண் பாசறையை வச்சோம். அதுல எல்லாரையும் கொண்டு வந்தோம், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம். எந்த பின்புலம் இல்லாதவர்கள் எல்லாம் மந்திரி ஆக்கணும், சபாநாயகர் ஆக்கணும், MLA ஆக்கணும். 30 வயசுல அமைச்சர் ஆயிட்டாங்க. அப்ப இன்னுமே வாய்ப்புகள் வந்து இளைஞர்களுக்கு தானே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் இளைஞர் பட்டாலும் எங்களோடு எப்பொழுதும் பயணிக்குது. அதனால் ரீல்ஸோ இல்லை வாட்ஸ்அப்பையோ ஃபேஸ்புக்கில் வச்சு கணக்கீடு பண்ண முடியாது. அது தேர்தல் காலத்தில் பிரதிபலிக்கும் சார். திரு அனந்தஜித், 2 தொகுதிகள் பெரம்பூரா, திருச்சி கிழக்கா, வெற்றி வாய்ப்பு எங்க பிரகாசமா இருக்கு? இந்த பர்சன்டேஜ் ட்ரெண்டை வச்சு ஏதாவது ஒரு அனுமானத்துக்கு வர முடியுமா? பார்க்க முடியும். 2 இடத்துலயுமே 25% சர்ஜ் ஆயிருக்கு. ஸோ 2 இடத்துலயும் தாவேகா வெற்றி பெறுவது உறுதி. 2 இடத்துலயுமே ஜெயிச்சீங்கன்னா எதை ரீடைன் பண்ணுவீங்க? இல்ல, அது நாங்க அப்ப முடிவு பண்ணுவோம். எங்களுக்கு எந்த பெல்ட்ல வந்து ஹோல்டு இருக்கணும்ன்றத அப்ப தலைவர் முதல்வர் முடிவு பண்ணுவாரு. இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் சொல்ல வேண்டியது இருக்குல்ல. கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கரூர் சட்டமன்ற தொகுதியும் சரி, கரூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சட்டமன்ற தொகுதியுமே சரி, அங்க வாக்குப்பதிவு மிக அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வாக்கு சதவீதம் வந்து அந்த கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவத்தினுடைய எதிரொலியா அங்க வந்து திமுக மேலதான் நேரடியாகவே தாவேகா வந்து பழி போட்டாங்க. திரு மதிவாணன், இல்லை, எனக்கு நாங்கள் வந்து தாவேகா மேலே பழி போட்டோம்னா நாங்கள் ஏதோ இல்லாதது சொன்ன மாதிரி இருக்குது. குறிப்பிட்ட டைமுக்கு வந்தேன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன டைம் போட்டீங்க, நீங்கள் என்ன டைமுக்கு வந்தீங்க? அஃபிஷியலாக நீங்கள் அறிவித்த டைம்ன்றது காவல்துறை எப்போ நீங்கள் அனுமதி கேட்டாலும் 1 மணி நேரம் பின்னாடி தான் கொடுப்பாங்க. இது வந்து முறையாக ப்ரொசீஜர்னு போய் அனுமதி வாங்குறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் அதுக்கு எங்கள் மேலே சம்மந்தமே இல்லைன்னு நீங்கள் பேசுகிறத வந்து மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க. இன்னும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, நமக்கு ரிசல்ட் வந்து 4ஆம் தேதி நமக்கு தெரிய போகுது. ஆனால் எங்கள் மேலே பழி போட்டு நீங்கள் தப்பிச்சிக்கலான்னு நினச்சிங்கன்னா காலம் கட்டாயமாக பதில் சொல்லும். எங்களுக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை கிடையாது. 2011 திரு விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்தின தாக்கத்தை இந்த முறை விஜய் ஏற்படுத்துவாரா? 3 பேருக்குமே பொதுவான கேள்விதான். சுருக்கமா அதாவது சார், நான் வந்து புதுசா வர்றவங்களுக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஆனா அது எப்படி கிடைக்கும்னா கிராஜுவலா கிடைக்கும். அவங்களுடைய செயல்பாடுகள், அதுக்கடுத்து அவங்களுடைய எப்படி மக்களை சந்திக்கிறாங்க, அவங்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு. ஏன்னா கட்டமைப்பு இல்லாம, ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாம பில்டிங் கிடையாது. ஸோ இன்னுமே அவர் மக்களை முழுமையா தமிழ்நாடு முழுக்க சந்திக்கல. அடுத்து ஏற்கனவே இருக்கிற தலைவர்களோட செயல்பாடுகள் இருந்து அவருடைய செயல்பாடுகள் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் வேறுபட்டு இருக்கும்போது தொடர்ந்து அவர் எப்படி பயணிக்கிறார். இன்னைக்கு வந்து 40 வருடம் இருக்கிற VCK, 40 வருடம் இருக்கிற பாமக, கிட்டத்தட்ட 25 வருடம் இருக்கிற தேமுதிகவே இன்னுமே களத்துல போராடிட்டு இருக்காங்க. அப்போ நான் அதை சார்ந்து பேசும்போது இப்பதான் வந்திருக்கீங்க, அதனால எங்கனாலதான் எல்லாமே மாறிடும் நான் சொல்றதை முற்றிலுமா மறுக்கிறேன். ஜனநாயகத்துக்கு வாங்க, களத்துக்கு போங்க, நீங்களும் ஒரு போராளியா இருங்க. ஆனா அது எல்லாமே உங்கள் செயல்பாடுகளை சார்ந்துதான் இருக்கும், நம்பிக்கையை சார்ந்து இருக்கும். அந்த நம்பிக்கை எப்படின்னா நம்ம செயல்பாடுகளை சார்ந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் டோட்டலமா ஒண்ணுமே இல்லைன்னா நான் மறுக்க மாட்டேன், போலியாவும் பேச மாட்டேன். ஆனா அந்த மாற்றம் வந்து 100% ஆயிடும் சொல்றாரு பாரு, அதை தான் நான் மறுக்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்தின தாக்கம் அளவுக்கு விஜய் ஏற்படுத்த மாட்டாருன்றீங்க? இல்ல சார், அதெல்லாமே மக்கள் தானே சார் முடிவு பண்ணணும். நான் எப்படி உங்க கருத்து தானே கேட்க முடியும். இல்ல சார், அடுத்து இப்போ விஜயகாந்த் அவர்களே ரிசல்ட் பிறகு தானே எங்களால சொல்ல முடிஞ்சது. விஜயகாந்த் கூட வந்த போது எல்லாருமே அவரை வந்து மீம்ஸ் பண்ணாங்க, எல்லாமே கிண்டல் அடிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் எப்படின்னா ஒரு வாக்கு என்ன மாதிரி வாக்கு வருது, என்ன ரிசல்ட் வருது, என்ன அவுட்புட்டை பொறுத்து தான் சொல்ல முடியும். விஜய் அவர்களுக்கும் அவரோட அவுட்புட்டை பொறுத்து தான் நம்ம மதிப்பீடு முடியும். விஜய் அவர்கள் செயல்பாட்டையுமே நிறைய நம்ம விமர்சனங்கள். ஆமா சார், களத்துக்கு வர எல்லாருமே இப்ப எடப்பாடியார் 50 வருடம் அரசியல் இருக்கிறவரே இன்னும் மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ எல்லாம் இதெல்லாம் நடக்கும் பொது வாழ்க்கைக்கு வந்தா, நான் உட்பட. ஆனா அதுக்கடுத்து ரிசல்ட் வந்துதான், அதற்கடுத்து தொடர்ந்து அவர் பயணிக்கிறது செயல்பாடுகளை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, ஆனா 100% வந்துடுச்சு பெரிய அலைன்றதை நான் முற்றிலுமா மறுக்கிறேன். திரு அனந்தஜித், விஜயகாந்த் இடத்துல விஜய் வச்சு பாக்குறீங்களா, இல்ல அவரை மீறி எங்களால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஐயா, விஜயகாந்துக்கு வரும்போது 2-3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அம்மையார் ஜெயலலிதாவும் ஐயா கலைஞர் அவர்களும் அவங்களுடைய பிரைம்ல பீக்ல இருக்கும்போது ஐயா வந்தார். அன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒரு பெரிய பொலிட்டிக்கல் வேக்யூம் கிடையாது.
அன்னைக்கு அந்த இடத்துல இருந்தது விஜயகாந்த் ஐயாவுக்கான வரவேற்பு தான். அந்த 8%, 8-10 ஆனது, 10 வந்து எதிர்கட்சியானது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா ஐயா கலைஞருடைய மறைவுக்கு அப்புறமா அந்த மக்கள் மனதுக்கு நெருக்கமான ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருக்கான ஒரு பெரிய வேக்யூம் இருக்கு. அந்த வேக்யூம் அஇஅதிமுக திமுக வந்திருக்கிற தலைவர்களால முழுசா நிரப்ப முடியல நாங்க நம்புறோம். இல்ல கரிஸ்மேட்டிக்னா நீங்க எதை வச்சு சொல்றீங்க? கரிஸ்மேட்டிக் நம்ம ஆளு, நம்ம வீட்டு பையன், நமக்காக பேசுவாரு, அவங்க அங்க உட்கார்ந்துருக்க வரைக்கும் நம்ம உரிமைகள் போயிடாது, நமக்காக அவங்க செஞ்சிருவான், காப்பாத்திடுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதுதான் கரிஷ்மான்னு நான் சொல்றேன். அது ஒரு திரை கவர்ச்சின்னு மட்டும் சொல்லல. கலைஞர் ஐயாக்கு அந்த கரிஷ்மா இருந்தது நான் நம்ப முடியாது. ஆனா ஒரு கேடர்ல இருந்து வந்து கரிஷ்மாவானவர், இவங்க எம்ஜிஆர் ஐயாவோ ஜெயலலிதாவோ நேர கரிஷ்மேட்டிக்கா உள்ள வந்தவங்க. அந்த கனெக்டோட இன்னைக்கு லீடர்ஸ் இல்லன்றது என்னுடைய ஒரு புரிதல். அந்த கேப் இருக்கு. விஜய் அவர்களுக்கு அந்த கரிஷ்மேட்டிக்ன்றது பல ஆண்டு காலம் களத்துல வேலை செய்த பிறகுதானே வரணும். வெறுமனே திரையில இருந்து வந்த உடனே அந்த கரிஷ்மேட்டிக் வந்துரும் நினைக்கிறீங்களா? 1991 அம்மையார் ஜெயலலிதா திமுக வீழ்த்தும் போது அந்த தேர்தல்ல நீங்க அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு பெரிய முகமா பாத்தீங்கன்றது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அன்னைக்கு முன்னாடி நீங்க ஐயா எம்ஜிஆர் நான் எடுத்தன உடனே என்ன சொல்வீங்க? எம்எல்சியா இருந்தாரு, எம்எல்ஏ இருந்தான்னு சொன்னீங்க. 1991 திமுகவை அந்த அளவுக்கு ஒரு வாஷ் அவுட் பண்ண ஒரு அம்மையார் எந்த கரிஷ்மாவை கொண்டு வந்தாங்க? எத்தனை வருஷம் பயன்பாடு இருந்துச்சுன்னு. அவங்க முன்னாடி அதுக்கு ராஜ்யசபா எம்பியா இருந்தாங்க, அலையன்ஸ் ஃபார்ம் செயலாளராக இருந்தாங்க, எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க, சட்டசபையில மிகப்பெரிய கட்சியை மீட்டெடுப்பதற்கு அவர்களுடைய போராட்டமும் அவர்களுடைய களப்பணியும் தான் முக்கியமா இருந்துச்சு சார். இல்லைன்னா எப்படி 26 தொகுதியை ஜெயிச்சிருக்க முடியும்? அதுவும் திமுக போன்ற ஒரு கட்சியை எதிர்த்து, வரலாறு கண்ட ஒரு கட்சியை எதிர்த்து ஒரு பெண்ணாக தொடர்ந்து பயணிச்சு 26 சட்டசபையில என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, நம்பிக்கை கோரும் தீர்மானங்கள் நடக்குது, அதையெல்லாம் தாண்டி பயணிச்சு தான் எதிர்கட்சி ஆகி அதுக்கப்புறம் தான் அவங்க முதலமைச்சர் ஆகுறாங்க. ஒட்டுமொத்த கட்சி அவங்களுக்கு கிட்ட வருது, ரெட்டலையும் சேர்ந்து வரும் பிறகுதான் 91 அவங்க ஜெயிக்கிறாங்க. இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அஇஅதிமுகவோட பேங்க ஜானகி அம்மா கிட்ட இருந்து கேப்சர் பண்ணி அது மொத்தமா அவங்க வின் பண்ணாங்க. அவங்க கிட்ட இருந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணி அவங்க வின் பண்ணாங்கன்றது என்னோட புரிதல். ஆனா இன்னைக்கு நாங்க களத்துல நியூட்ரல் ஓட்டர்ஸ் அரசியல் மயப்படாத இளைஞர்களையும் கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷா அவங்க நாங்க பொலிட்டிசைஸ் பண்றோம். இதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஐயா விஜயகாந்தால ஒரு கேட்டலிஸ்டா சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடிஞ்சது. இன்னைக்கு ஆனா விஜய் அண்ணா வரும்போது அது ஒட்டுமொத்தமா ஒரு புது ஃபேக்டராவும் ஒரு பிரைம் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாறுதுன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி கரூர் கேள்விக்கு நீங்க என்கிட்ட பதில் கேட்டிருக்கணும், அதை நான் சொல்லிட்டு இப்போ கரூரை பொறுத்த வரைக்கும் நான் 2-3 ஃபேக்டர் முன்ன கொண்டு வந்து வைக்கிறேன். கரூர்ல என்ன விஜய் சார் வந்து அங்க அந்த கட்சி தலைவர் அங்க நிக்கிறாரு, அந்த இடத்துல விட்னஸா இருக்கிறார். அவர் கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஊடகங்கள் பேசாத பேச்சு இல்ல, பார்த்த மாதிரியே நிறைய பேர் நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இங்க மத்த எந்த அமைச்சருக்கும் இல்லாத ஒரு கேள்வி, ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் சம்மன் கொடுத்து கூப்பிடுறாங்க. இன்னைக்கு அந்த கேள்வி, ஏன்பா அவரை மட்டும் கூப்பிட்டாங்க, ஏன் அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னு யாருமே பேசவே கிடையாது. எனக்கு அது தொடர்ச்சியா நீட்சியா ஒரு கேள்வி வருது. கரூர்காரர்னு பேர் எடுத்த ஒருத்தர் கரூர் மாவட்டத்துக்கு கொங்கு மாவட்டத்துக்கு போய் நிக்கிறார். கரூர்ல வந்து அவர் சுத்தமா வாக்களிக்க கூட வரல, டோர் டு டோர் கேன்வாஸ் போல காசு கொடுக்க வந்து கையும் களவுமா காரோட மாட்டுறாரு. இவ்வளவு தாண்டி யாரோட நிப்பாட்டி காசு ஒன் பக்கம் ஸ்வீப்புங்க, கரூர்லாம் எங்களுக்குங்க அப்படின்றாங்க. அப்ப எதுக்கு அந்த 6000 ரூபாயும் 1/2 கிராம் தங்க காயின் வீடு வீடு போச்சு? ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. அதை தாண்டி அவர் அங்க போய் நிக்கிறாரு, இங்க ஓட்டு போட கூட வரல. அப்போ டோர் டு டோர் கேன்வாஸ் போக முடியலையா? அப்ப எந்த குற்றம் உள்ள கேள்வி அங்க வரும்ன்றதானே பாயிண்ட். அதையே நம்ம புறக்கணிக்கிறோம்னு கேட்கிறேன். திரு மதிவாணன், உங்களுடைய பதில் அவருடைய குற்றம் இல்ல. நீங்க வந்து இன்னொரு எம்ஜிஆராலையும் யாராவது வர முடியாது, இன்னொரு கேப்டனாலும் யாராவது வர முடியாது. எப்பயுமே வந்து உலகத்தை பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் தான் இருக்க முடியும். இல்ல, அந்த கரிஷ்மேட்டிக் லீடருக்கான வேக்கம் இருக்குன்னு அது வரேன் நான். அது வந்து நீங்கள் திரும்ப கரிஷ்மேட்டிக்கு சகோதரர் சொன்னது 25% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாரு. 2016 பெரம்பூரில் வாங்கின ஓட்டு 1,00,000 போலான ஓட்டு 1,88,681. 2016 2019 1,89,093. 2021 1,98,872. இப்போ 2026 2,03,832 தான் வந்திருக்கு. இதில் எங்கெங்க 25% எக்ஸ்ட்ரா வந்தது? அந்த பர்சன்டேஜ் கார்டை கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த பர்சன்டேஜ்ன்றதா அதான் சொல்கிறேன். அதுக்காக தான் நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ வந்து ஓட்டர்ஸ் எங்கேயாவது 10,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்கா? இல்லையே. ஓட்டர்ஸை எக்ஸ்ட்ரா ஆகாம டர்ன் ஆயிடுச்சு எங்க இருந்து டர்ன் ஆயிடுச்சு? இல்ல, நீங்க சொன்ன நம்ம நம்பர் விட்டுருவோம் இல்ல சார், நம்பர் சோ இல்ல பர்சன்டேஜ் விட்டுருவோம். நாம இப்ப பொதுவான கேள்வி முதல்ல இந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு புரியணும்ன்ற. இப்ப சகோதரரே வந்து அங்க எங்களுக்கு 25% ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு நம்புறாருன்னு வச்சுங்க. அவருக்காக தான் நான் சொல்றேன். இது எங்க இருந்து வருது? வரலையே. இப்போ 25% வச்சிங்களேன், ஒரு நிமிஷம். 25%னா 2,03,000 ஓட்டு வந்துருக்கூடாது. அது 2,53,000 ஓட்டு போலிங்கா இருக்கணும். இல்ல புரியுது. நம்ம கேள்வியை விட்டு அப்படி வந்தாதான் 25%. இல்ல, நான் கேட்ட கேள்வி மறுபடியும் ஒரு முறை கேட்டுறேன். இல்ல, விஜயகாந்த் அவர்கள் இடத்தை விஜய் பிடிப்பாரா? நிச்சயமா முடியாதுன்றதை நீங்க தயவு செஞ்சு நம்பணும். ஏன்னா அவர் வந்து களத்துக்கு வருவார். இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட மரணத்தை வந்து அவர் நடிகர் சங்க தலைவரா நின்று தன்னுடைய நிர்வாக திறமையை அவர் காட்டியிருந்தார். இடையில 2000 அவர் கொடியை விட்டு 2006 ஃபைல கட்சி ஆரம்பிச்சு 2006 தான் எலெக்ஷன் நிற்கிறார்.
6 இயர்ஸ் இடைப்பட்ட காலகட்டங்களில் ஊரக பகுதி எலெக்ஷனில் நின்று பல்வேறு கவுன்சிலர்ஸை உருவாக்கி அந்த அடிப்படை அரசியல் கட்டமைப்பை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷனுக்கு வந்தார். களத்தில் நிற்கும் போது அவரால் வந்து ஒரு 8% ஓட்டு வாங்க முடிஞ்சுது. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு இது உங்களால் எந்த கட்டமைப்புமே இல்லாமல் நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து நாங்கள் திரும்ப முதலமைச்சர் ஆகிடுவோம் 30 ஆகிடுவோம் 35% ஓட்டு இந்த நம்பிக்கை ஒரு கனவு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து கனவாக தான் போவோம். நீங்கள் களத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணீங்கன்னா தேர்தலில் நீங்கள் நிற்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா குறைந்தபட்ச கட்டமைப்புன்னு ஒன்று சொல்லுவோம். மாநில நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், ஒன்றிய நிர்வாகம், நகர நிர்வாகம், அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா BLA வரைக்கும் போகணும், பூத் லெவல் ஏஜென்ட் வரைக்கும் போகணும். ஸ்ட்ரெயிட்டா அங்க வந்துருவேன், நான் வந்து இன்னொரு எம்ஜிஆர் ஆயிடுவேன், நான் இன்னொரு கேப்டன் ஆயிடுவேன், நான் இன்னொரு அம்மையார் ஆயிடுவேன் நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயமா தேர்தல் காலம் வந்து வேற மாதிரி. பாயிண்ட் டேக்கன் சார். இல்ல அவரு தம்பி கூட வெற்றிடம் சொல்லிட்டு மீண்டும் பதிவு பண்ணிட்டு இருந்தா அந்த வெற்றிடத்தை தான் நாங்க இப்போ எந்த வெற்றிடமும் கிடையாது சார். வெற்றிடம் சொன்னாங்க. அதாவது ஒரு எதிர்கட்சியா 75 சீட்டு எடுத்திருக்கோம் சரிசம்மா, மிச்ச சீட்டை வந்து அந்த திமுக கூட்டணி எடுத்திருக்கு. இதுல எங்க வெற்றிடம் இருக்கு? ஒரு சட்டசபைக்கு போய் அங்க மக்களுடைய பிரதிநிதிகளா கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். அம்மா இறந்த பிறகு வெற்றிடம் சொன்னாங்க. அந்த வெற்றிடத்தை இடைத்தேர்தல் வந்த போது பெரும்பான்மையான தொகுதிகளை இன்னைக்கு போயிடும் நாளைக்கு போயிடும்னாங்க. அதுலயும் நாங்க ஜெயிச்சு உறுதி பண்ணோம். அதுக்கடுத்து 21 எலெக்ஷனும் 33% வாக்கு எடுத்து ஒரு பிரதான எதிர்கட்சியா உட்காந்துருக்கோம். அப்புறம் வெற்றிடம் என்ன இருக்கு? நிறைய பேர் வெற்றிடம் சொல்லி களத்துக்கு வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வெற்றிடமா தான் இருக்கிறாங்க. அதனால அந்த வெற்றிடம்ன்ற வார்த்தையிலே முற்றிலுமா மறுக்கிறேன். வட்டத்துல இருந்து மாவட்டத்துல இருந்து மாநிலம் வரைக்கும் கட்டமைப்புகள் இருந்தாதான் சரி எதையுமே நம்ம பூர்த்தி பண்ண முடியும். யாரும் வரக்கூடாது நாங்க சொல்ல, வரணும்னு தான் விரும்புறோம். 75,000 பூத்துன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 75,000 பூத்துலயும் BLA போட கூட ஆள் இல்லாத நபர்கள் தான் தாவே கண்ணன் சார். அதாவது முடிச்சிரேன் சார். இல்ல எனக்கு கேள்வி இருக்கு, அது அவர்கிட்ட கேட்கிறேன். அதாவது கொடுக்காம ஆளுங்களை போட்ட கட்சி தாவேக்கா யாருக்கும் நாங்க காசு கொடுக்கல. அரசியல் களத்துல யாருமே வரக்கூடாது நாங்க சொல்ல சார். 2 பிஸ்கெட் கிடைக்கிற இடத்துல 10 பிஸ்கெட் மக்களுக்கு போய் சேர்ந்தா ரொம்ப, நான் பிஸ்கெட்னு சொல்றது உணவு, புரியுதா, ஒரு உதவி, ஒரு சப்போர்ட்னு கூட சொல்லலாம். அப்படி கிடைக்கிறத நாங்க வரவேற்கிறோம். ஆனா நீங்க வந்து களத்துல மக்களோட மக்களா இருங்கன்றதுதான் எங்களோட விருப்பமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. திரு மதிவாணன் ஒரு அருமையான பாயிண்ட் கொடுத்தீங்க. 75,000 பூத்துகள். இப்ப சமூக ஊடகங்கள்ல ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா இதையே ஒரு கேள்வியா முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட இந்த திரு அனந்தஜித். 75,000 பூத்துல தலா ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு 200 வாக்குகள் எங்களுக்கு கிடைச்சாலும் கூட 1.5 கோடி வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தாவேக்கா சார்பில் தாவேக்கா ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்கள்ல அதை வந்து வைரலாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் அவங்க வைரலாக்கலங்க, அமைச்சரவை பட்டியலே வெளியிட்டாங்க. இந்த மாதிரி நகைச்சுவை எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? பார்க்கலையாங்க. நான் சோசியல் மீடியா நான் காட்டுறேன், நான் எடுத்து தரேன், உங்களுக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நீங்க யதார்த்தன்றதுக்கு திரும்ப நாங்க அதுதான் சொல்றோம். நீங்க களத்துக்குள்ளேயே இருக்க மாட்டீங்க, களத்துக்கு வெளியில உட்கார்ந்துக்கிற ஒரு விஷயத்தை பேசுறது இருக்கு தெரியுமா, அது நகைச்சுவையோட உச்சம். அமைச்சரவை பட்டியலாம் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, ஊடகங்கள் கிட்ட குடிக்காம நீங்க சோசியல் மீடியால வெளியிட்டீங்க. ஒரு விஷயம் நம்ம தெளிவா நம்ம பார்க்கணும். இந்த 75,000 பூத்துக்கு 200 ஓட்டு வாங்கினா 1.5 கோடி ஓட்டுன்னு ஏதோ ஒரு கதை சொன்னீங்கல்ல. இப்போ எக்ஸ்ட்ரா வந்தது 30 லட்சம் ஓட்டு. அதை நான் பிரித்து முதல்ல சொன்னேன். சட்டமன்ற தொகுதியாக பார்த்தா 9,000 12,000 ஓட்டு வரும். நீங்கள் பூத்தா கணக்கு போட்டீங்கன்னா 39 ஓட்டுலேருந்து 52 ஓட்டு வரும். வெறும் 39 ஓட்டு 52 ஓட்டு தான் எக்ஸ்ட்ரா போலிங்கே ஆயிருக்குது. நான் கேட்குறேன் சார், ரொம்ப இன்னும் டீப்பாக போய் பாலிடிக்ஸ் பேசணும்னா லோயஸ்ட்டாக திமுக வாங்குறது 2 MLA 1991 சரிங்களா? அப்போ திமுக வாங்கின ஓட்டு கூட 23% ஓட்டு சார். அண்ணா திமுக லோயஸ்ட்டாக வாங்கி அந்த அம்மையாரே தோத்த எலெக்ஷன் 96 சார். அன்னைக்கு அவங்க வாங்கினது 24% சார். சரிங்களா? இதுக்கு கடந்து போய் இந்த 2 கட்சியுமே குறைஞ்சி போன ஓட்டே கிடையாது. வரலாறு ரீதியாக நான் சொல்கிறேன். இவங்களுக்கு எங்கேருந்து சார் ஓட்டு வந்துடும்? திரும்ப நீங்கள் வந்து உங்களையே ஏமாற்றிக்காதீங்க தயவு செஞ்சு. நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிங்க, களத்தை புரிஞ்சுக்கின்னு வாங்க களத்துக்குன்னு சொல்கிறேன். திரு அனந்தஜித், அப்படிலாம் ஒவ்வொரு பூத்துக்கும் 200 ஓட்டு வந்துடாது, உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்கன்னு சொல்கிறார். இல்லை, எனக்கு என்ன பிரச்சனைனா தாவேக்காவோட போட்டி போட ஆரம்பிச்சு, தாவேக்கா திமுக போட்டி போட ஆரம்பிச்சு, கடைசியில் திமுக தாவேக்காவுக்கு சார்பாக மீன் போடுற யாரோ ஒருத்தர் கூட போட்டி போட்டுட்டு இருக்கீங்களே. தாவேக்காவோட அஃபிஷியல் நாங்கள் மினிஸ்ட்ரி கொடுத்தோம், தாவேக்காவோட அஃபிஷியல் வெப்சைட்ல யாரோ ஒருத்தர் மீன் போடுறோம். அதுதாங்க நான் பாருங்க எவ்வளவு பொறுமையா இருந்தேன். எனக்கு அந்த பொறுமை இருக்கு. இல்ல அமைச்சரவை பட்டியல யார் பரப்புறீங்க? இருங்க, நாங்க பண்ணலங்க. நான் சொல்றேன் யாரோ ஒருத்தர் களத்துல போடுறத அத சந்தோஷமா எடுத்து போட்டுக்கிட்டு ஜாலியா அமைச்சரை கூட்ட போட்டாங்க, ஷேடோ கேப்டன் பண்ண அந்த பயம் தான் நான் ரசிக்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி, சரி இந்த இடத்துல திமுக பயப்படலன்னு வச்சுப்போம். சென்னையில இருக்கிற ஐடி பீப்புள் எல்லாரும் போயிட்டு தாவேக்காக்கு ஓட்டு போட்டீங்களே, நீங்க தட்டுல வச்சிருக்கிறது சாப்பாடு அதுல உப்பு போட்டீங்களான்னு கேட்கிறாரு.
திமுக ஆதரவா நெறியாளர் நடுநிலையா கட்சிக்காரங்க யாரோ ஒருத்தர் சொல்ல முடியும். மட்டும் கட்சிக்காரர் பேசுறதுக்கு பதில் சொல்லணும், நான் மட்டும் மீமுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? புரியுதா உங்களுக்கு? டபுள் ஸ்டாண்டர்ட்னா என்ன, பயம்னா என்னன்னு. திமுக ஓட்டு போட மாட்டேன்னு சொன்ன ஒரு பொம்பளை புள்ளி போட்டு அடிச்சிருக்கீங்க. ஒரு தொகுதியில ஒரு இல்ல அமைதியாக சுமூகமாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. இல்ல, நான் என்ன சொல்றேன், தனிப்பட்ட இடங்கள்ல வன்முறை நடந்திருக்கு, அறிவால் வெட்டு விழுந்திருக்கு, வெட்டு விழுந்திருக்கு. ஒரு சில இடங்கள்ல ஒரு சில விரும்பத்தகாத சம்பவம் நடந்திருக்கும். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அசம்பாவிதம் ஏதாவது நடந்திருந்தா குறைந்தபட்சம் மறுவாக்குப்பதிவு மாதிரியான விஷயங்களுக்கு போயிருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி அசம்பாவிதத்துக்கு நம்ம நடக்கல. நடக்கிறது களத்துல ஒரு பயத்துல. நீங்க ஏங்க ஹார்வர்ட் தொகுதியில் எடுத்துக்கங்களேங்க, அமைச்சர் இப்ப வந்து மிரட்டலையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றேன். இல்லாமலா நீங்க இந்த மாதிரியான பேச்சுக்களை கலப்பி விடுறீங்க. தாவேக்கா சாமந்தப்பட்டு ஒருத்தர் மீன் போட்டு அதுக்கெல்லாம் பதில் கேக்குறீங்கன்னா அச்சத்தின் வெளிப்பாடு, அந்த அச்சத்தை கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். அதாவது நான் சொன்னது வந்து ஒரு நகைச்சுவையான காட்சியை வந்து நீங்க சோசியல் மீடியால பண்ணிக்கிட்டு அதுல ஒரு திருப்தி அடைஞ்சிருக்கீங்க. நான் தான் சொல்றேன்ல, நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்றது எங்களுக்கு என்ன தெரியும். அதே மாதிரி இந்த தேர்தலை நாங்க நடத்தல, இந்திய தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடந்துச்சு. இந்த தேர்தலில் ஏதாவது ஒரு பிரச்சனையை சகோதரர் சொன்னார்ல, இங்கே அதை கொடுத்தாங்க, இங்கே எதை கொடுத்தாங்க, எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு எங்ககிட்ட கொடுக்க வேணாம், நீங்கள் தேர்தல் கமிஷன் கிட்ட கொடுங்க. தேர்தல் கமிஷன் எங்ககிட்ட கிடையாது, அது மோடி ஐயா கண்ட்ரோலில் தான் தேர்தலில் நடத்துனீங்க, நாங்களாம் நடத்தினோம். அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனை இங்கே இருக்குது சொல்லுங்கள், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சோசியல் மீடியாவில் இருக்கிறத உண்மை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அதான் பிரச்சனை. மீண்டும் திமுக ஆட்சியா இல்ல மாற்றத்திற்கான அறிகுறியா, விஜய்க்காக ஏற்பட்ட அலையா அப்படின்னு எவ்வளவுதான் பேசினாலும் கூட இதற்கு ஒரு உறுதியான முடிவு நிச்சயமாக இப்போதைக்கு நமக்கு தெரிய வராது. மே 4 தேர்தல் முடிவுகளுக்காக உங்களுடன் சேர்ந்து நாங்களும் காத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி மேடம். பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே.